புரியுதா? அப்போ எனக்கு தவிச்ச இடத்துலலாம் தண்ணி மக்கள் கொடுக்கல. அப்போ இறைவன் என்ன பண்ணான்னா, ரொம்ப தண்ணி கொடுக்க மாட்டேன், கொடுத்தேன்னா குடிச்சிட்டு இங்கே படுத்துக்குவேன், கொஞ்சம் கொஞ்சம் உயிர் தண்ணி மாதிரி ஊற்றுவேன், குடிச்சிக்கிட்டு நட. பழனிக்கு போயிட்டேன். பழனியில் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். நீ பழனிக்கே வரக்கூடாது, ஏன் வந்த அப்படின்னு எனக்குள்ளே ஒன்று நீ வரக்கூடாதுன்னு தான் திருப்பரங்குன்றத்தை வேட்டியை பிடிங்கி வச்சோம். நீ மீறி வந்திருக்கியே, அந்த மலையில் நீ போய் உச்சி வெயிலில் போய் உட்காரு, மழை அடித்து கொட்டும் அப்படிங்கிற மாதிரி உணர்த்துனுச்சு. இப்போ நான் போனேன், உச்சி வெயில் பிச்சை எடுக்குது, போய் உட்காந்து கொஞ்ச நேரத்தில் மழை கொட்டுது, மழை பெய்யறதுக்கான சிம்டன்ஸே கிடையாது. அப்போ என் வாழ்நாளில் ஒரு அட்டையை விரித்து ஒரு ரோட்டில் நான் தூங்குனதே கிடையாது. ஃபஸ்ட் டைமாக ஆஸ்பத்திரி வாசலில் அந்த மாதிரி தூங்குனேன். அதே மாதிரி அந்த பிரசவம், அந்த குழந்தை பிறந்த விதம், அந்த டைமிங்கு, அதெல்லாம் இரெகுலராலாம் இல்லை, ஒரு அமானுஷமாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன கூப்பிட்டாலும் எனக்கு வந்து கொண்டாட முடியாது, அவங்க என்ன சொன்னாலும் என்னை கொண்டாட முடியாது. அந்த பிரபஞ்சம் அனுமதிச்சாதான் நான் போய் அவங்களோட ட்ராவல் பண்ணுவேன், அனுமதிக்கலைன்னா ட்ராவல் பண்ண முடியாது. நான் கூட உங்களுக்கு லைவில் ஒரு ப்ரெஷரில் இருக்கிறேன், எனக்கெல்லாம் யாருமே இல்லைங்க. ஆனால் என்னை அப்படி வழி நடந்துச்சு. அதனால் என்னை போட்டு எவன் மிதிச்சாலும் பரவாயில்ல, நான் காசிக்கு போய் தான் ஆகணும், சீட்டு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா சரி நான் பிடிச்சிருவேன். நான் என்ன நினச்சேன்னா, பிரபஞ்சம் இருக்குது, நம்மளை விடுமா, நம்ம பிரபஞ்சத்தோட சக்தியை நம்ம எத்தனை முறை பார்த்துருக்கோம், நம்மளை விட்டுருமா, இந்த ஹிந்திக்காரனாது போனால் என்னை தூக்கி கொண்டு போய் வச்சு கசக்குனாங்க பாருங்க. அந்த அன்ரிசர்வில் தூக்கி அப்படியே என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு செலுத்திட்டாங்க. அப்படியே மேலேருந்து தக்காளி குருமா கொட்டிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் சப்பாத்தி போயிட்டு இருக்கு, அப்படியே சன்னாகி போய் பிரபஞ்சமாது அப்படியே ஒரு நிமிஷம் என்னை செவுத்துலேயே ஒட்டிட்டாங்க. அந்த ட்ரெயினில் கம்பார்ட்மெண்ட்லேயே ஒட்டிட்டாங்க. என்னடா காசி விஸ்வநாதா, என்னடா அப்படி பிரபஞ்சமே காசிக்கு வா, அவன் வாழ்க்கை மாறுனா தக்காளி சட்னி ஆகி போச்சு நம்ம வாழ்க்கை. நான் போகும்போது இப்படி போனேன்ல, வரும்போது அவ்வளோ பெரிய மாற்றத்தில் சேஞ்சு, எல்லாம் சேஞ்சு. ஒரு இடத்த தங்கணும் அப்படிங்கும்போது அருணை ஆனந்தா ஒரு நாளைக்கு எவ்வளோ தெரியுங்களா, அதோட ரேட்டே, அந்த ரூமோட ரேட்டே அதிகம், அங்கெல்லாம் தங்க கூட முடியாது. ஆனால் அது என்ன சொன்னுச்சுன்னா, நீங்கள் தான்டா தங்கணும் அப்படின்னு தேர்வு பண்ணுச்சு. அங்கே தங்கறதுக்கு காசு இல்லை, அதே அன்றைக்கி எவ்வளோ போகிற, நீ போய் தங்கு. நானே திட்டமிட்டு, அவன் சொந்த காரோட ஒருத்தன் இருக்கான்டா, அவனை வர சொல்லு, அவனுக்கு ஒரு வாடகை, காருக்கு ஒரு வாடகை கொடுத்துருவோம், இவனை மாதிரி ஒருத்தனை வச்சுக்கோ, நமக்கு யூஸாக இருக்கும். இவன் படிச்சிருக்கான்டா டிகிரி, இவனை யூஸாக வச்சுக்கோ, இவன் இந்த யூடியூப் இதுக்கெல்லாம் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு அவனா செட் பண்ணி எல்லா இடத்துலையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பருப்பு வேலையெல்லாம் இங்கே இருக்காது, சம்மந்தமே இருக்காது. நான் ஒருத்தனை கூட்டி வந்திருக்கேன்டா, அவன் உனக்கு உதவியாக இருப்பான், அவனை நீ பார்த்துக்க, அவ்வளோதான். ஒரு நான் வந்து ஒரு மார்க் பண்ணி தரேன்னா அதை நீ விட்டுறாத, வாழ்க்கையில் நீ மிஸ்ஸே ஆக மாட்டேன். உன்னை எவனே வந்தாலும் உன்னை தொட முடியாது. அந்த மார்க் பண்ணி கொடுத்தது நின்றுக்கிட்டேன்னா உன்னை என்னுடைய அனுமதி இல்லாமல் எவனாலையும் தொட முடியாது. அப்போ பண்ணுறது எல்லாமே அதிசயம், மேஜிக் தான். ஆனால் அது என்ன பண்ணுது, இதுதான் இயல்புங்குது. இது பேர் உங்கள் ஊரில் சித்துங்களாண்டா, இது சித்து கிடையாது. நிறைய பேர் அந்த அனுபவத்தை பெறும்போது இந்த தலையில் பெடரி தாங்காது. சித்தம் கலங்காதவன் தான் சிவத்தை காண முடியும். சித்தம் கலங்கியவனுக்குள்ள சிவம் வரும். சிவம் வந்துட்டாரு, சித்தம் கலங்கி போச்சு, அவனால் சிவத்தை பார்க்க முடியாது. சிவன் தான் அவனையும் பார்க்கும், ஊரையும் பார்க்கும். அப்போ எனக்கு பிரபஞ்சம் என்ன உணர்த்திருக்குன்னா, கழுத்துக்கு கீழே வேலை செஞ்சவனுக்கு மலரஞ்சலி வைக்குமா, மலரஞ்சலி. கழுத்துக்கு மேலே வேலை செஞ்சவனுக்கு மலராகவே இருப்பான். இப்போ நான் சவுண்டை தான் கொடுத்துருக்கேன், மந்திரத்தை கொடுக்கல. ஒரு சவுண்டு, மகா சிவா காட்டுறேன்னா ஒரு சவுண்டு. நீங்கள் எந்த ஞானியை கும்பிட்டீங்கனாலும் அந்த ஞானி பிரபஞ்சத்தால் தான் உருவானோம். எந்த தனிப்பட்ட டீச்சராலையும் உருவாக முடியாது, உருவாகவும் இல்லை. நான் உங்களை சந்தோஷப்படுத்துறது என்னோட நோக்கம் கிடையாது, என்னோட விருப்பம் கிடையாது. நான் உங்களை அட்ராக்ட் பண்ண வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. எனக்கு பிரபஞ்சம் என்ன வேலை கொடுத்துருக்கோ அதுதான். நீங்கள் பார்க்க தான் போறீங்க இது எப்படி நிகழுதுன்னு. அப்போ இந்த அண்ட சராசரத்தில் நடக்க போகிற மேஜிக்கை பாருங்க. அதுக்கு முதல் எக்ஸாம்பிள் சேஞ்ச் ஆகுங்கிறதுக்கு இந்த வெள்ளை சட்டக்காரன் தான். இயல்புக்கு கொண்டு வர்றதுக்கு போராடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கடைப்பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கும் அப்படி தான் அந்த இயல்பை கடைப்பிடிக்க முடியலை ஆரம்ப காலத்தில். என்னுடைய வறுமையில் பல நபர்கள் வந்தாங்க என்கிட்ட, எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. இந்த மாதிரி பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணலாமா, தொழில் இப்படி பண்ணலாமா, அதை செய்யலாமா, தப்பான எல்லாமே வந்துச்சு.
ஆனால் அது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த இயல்புங்கிற அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த நபர்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணுச்சு, அந்த வாழ்க்கையை அவாய்ட் பண்ணுச்சு. அப்போ எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா, கொடூரமான தண்டனையை கொடுத்துருந்துச்சு. என்ன தண்டனை கொடுத்துருந்துச்சுன்னா, இவன் அந்த தூரத்தில் எரியுது பாரு லைட்டு, அதை மட்டும்தான் பார்க்கணும், சுற்றி இவன் பார்க்கவே கூடாது. இவன் பார்க்கணும், இவன் சுற்றி பார்த்துருவான். என்ன பண்ணுச்சுன்னா, எல்லா லைட்டு இருக்குல்ல, எல்லா லைட்டையும் தொட்டானா சாக்கடிக்கிற மாதிரி பண்ணிடுச்சு. இப்போ எந்த மனிதனுமே எனக்கு உதவி செய்ய மாட்டான். இப்போ எந்த மனிதனை பார்த்தாலும் அவனை நான் ஒரு மானு, அவன் ஒரு சிங்கம், என்னை கடிச்சிருவாங்க தான் பார்த்தேன். அப்போ எவங்கிட்டுமே போகக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதோ இருக்கு பாரு இறைவன், அவங்ககிட்ட தான் மட்டும் போகணும்னு எனக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்திருச்சு. அப்போ அந்த நிர்பந்தத்திலேருந்து நான் விலகவே இல்லை. அப்போ நான் விலகிற போது யார்கிட்டையாவது உறவுகள்கிட்டையோ யார்கிட்டையோ தஞ்சை அடைஞ்சு ஒரு பாசத்தில் போய் 2 நாள் உன்கிட்ட நினைச்சுக்குவேன், நீ சிங்கமாக மாறி என்னை கடிச்சு வச்சிருவேன். அப்போ பிரபஞ்சம் சொன்னுச்சு, நான் அவன் சிங்கம்தான்னு உனக்கு காட்டிக்கிட்டே இருக்கேன்ல, நீ ஏன் கடி வாங்கிட்டு தான் திருந்துவியா, கடி வாங்காத, அடுத்த முறை கடி வாங்காத அப்படின்னு என்னை போகவே வைக்கல. அப்போ நான் ரொம்ப அந்த நேர்கொண்ட பார்வையில் போகிறதுக்கு வாய்ப்பு தான். ஆனால் அது என்னால் அவ்வளோ சாமானியமாக போக முடியலை, அவ்வளோ கடினம், அவ்வளோ சவால். ஆனால் அது என்னை தேத்தி போக வச்சுச்சு. இப்போ ஒரு சாது சன்னியாசி ராமேஸ்வரத்தை தொடங்கி காசி வரைக்கும் நடக்கிறாருன்னா, அவர்கிட்ட உணவு கிடையாது, காசு கிடையாது, எதுவும் கிடையாது, கட்டியிருக்க வேட்டியோட போகிறாரு. அப்போ ஒரு இடத்துல போய் அவர் உட்காரும்போது, அவராக பிச்சை எடுக்கும்போது யாருமே உணவு கொடுக்கல. அவரே களைச்சி போய் டயர்டாகி நமச்சிவாயா 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 நமச்சிவாயான்னு உட்காந்துட்டார். ஆனால் எவனுமே உணவு கொடுக்கல, நமச்சிவாயான்னு உட்காந்து களைச்சி படுத்துட்டார். ஒருத்தர் எழுப்பி ஒருத்தர் உணவு தண்ணி விரிச்சுக்கிறதுக்கு தேவையானது எல்லாம் கொடுத்தாரு. அவர் பார்த்தாரு, பார்த்துட்டு வாங்கி எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. கலப்பாக இருந்துச்சு. சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா, வேறு எதுவும் வேணுமானார். ஒன்றும் வேண்டாம், தூங்கிட்டார் அவர். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சார், நடந்தார். அப்போ யோசிச்சு பார்த்தாரு யாருன்னு, அது வந்திருக்கவனே இறைவன் தான். புரியுதுங்களா? அப்போ நீ ஒரு இயல்பாக ஒரு பயணத்தை தொடங்கிட்டேன்னா, உனக்கு ஒன்று தேவைன்னா அவன் வருவான். ஆனால் ரொம்பலாம் அதிசயம்லாம் கொடுக்க மாட்டான், ஆனால் உன்னை விட மாட்டான். ஏன்னா நீ உயிர் வாழணும், இந்த உடல் பாதுகாக்கப்படணும், அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும். அப்போ உன் உடலையோ உன்னுடைய உயிரையோ எப்படி விடுவான்? அதை பாதுகாப்பான். அந்த வேலை தான் அது. புரியுதா? அப்போ எனக்கு தவிச்ச இடத்துலலாம் தண்ணி மக்கள் கொடுக்கல. அப்போ இறைவன் என்ன பண்ணான்னா, ரொம்ப தண்ணி கொடுக்க மாட்டேன், கொடுத்தேன்னா குடிச்சிட்டு இங்கே படுத்துக்குவேன், கொஞ்சம் கொஞ்சம் உயிர் தண்ணி மாதிரி ஊற்றுவேன், குடிச்சிக்கிட்டு நட. அந்த மாதிரி தான் வழிகாட்டப்பட்டது. அப்போ கன்னியாகுமரிக்கு போகணுன்னா 300 ரூபா தான், பஸ்ஸுக்குன்னா 300 ரூபா தான் கிடைக்கும். 1000 ரூபா கிடைச்சா சொகுசாக நான் ட்ரை பண்ணிடுவேன். அப்போ எனக்கு என்ன தேவையோ அது அது கரெக்டாக உருவாகிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த லைனப் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் ஒரு அலட்சியம் இல்லை, அதில் ஒரு செயல் இல்லை. அதிசயத்தை என்னை யோசிக்கவே விடலை. அதிசயமே என்னென்னா சாதாரணமாக நடக்கும். புரியுதா? இந்த மாதிரி விஷயந்தான் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். என்கிட்ட ஒரே ஒரு வேட்டி தான் இருந்துச்சு. திருப்பரங்குன்றத்தில் அந்த வேட்டியை துவைச்சு காய வச்சுருந்தேன். பழனிக்கு போகணுன்னு தோணிடுச்சு. பழனிக்கு போகிறதுக்கு கிளம்புறேன். கிளம்பிட்டு அந்த பையை ஒரு கவர் எடுத்துக்கிட்டேன். அந்த ரூமை சாத்திட்டு, அறையை சாத்திட்டு, அந்த கவரை எடுத்துகிட்டு காயிற வேட்டியை மடித்து அதில் வச்சுக்கோன்னு எடுத்துகிட்டு வந்தால் வேட்டி கீழே வந்துருச்சு. வேட்டி எடுக்க முடியாது. இப்படியே யோசிச்சுட்டே உட்காந்தேன். சரி, இந்த வேட்டி கிடக்கட்டும், ஒரு வேட்டி தானே இருக்குது, பரவாயில்ல, பழனியில் போய் பார்த்துக்கலாம். வேட்டி எடுக்கவும் காசு கிடையாது. பழனிக்கு போயிட்டேன். பழனியில் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். நீ பழனிக்கே வரக்கூடாது, ஏன் வந்த அப்படின்னு எனக்குள்ளே ஒன்று. நீ வரக்கூடாதுன்னு தான் திருப்பரங்குன்றத்தில் வேட்டியை பிடிங்கி வச்சோம். நீ மீறி வந்திருக்கிய, இந்த வேட்டியும் உனக்கு வேணும்னா திருப்பரங்குன்றத்துக்கே போயிரு, இல்லைன்னா இந்த வேட்டியும் பிடிங்கிடுவோம் அப்படின்னும் போது ஃபஸ்ட் டைமாக அப்போ தான் நான் நேராக போய் அந்த அந்த ஒரு பக்கத்தில் திருப்பரங்குன்றத்து பக்கத்தில் இன்னொரு மலை இருக்குது. அந்த மலைக்கு இப்போ தான் முதல் முறையாக போகிறேன். அந்த மலையில் போகும்போதே எனக்கு அந்த பஸ்ஸில் என்னென்ன நான் அந்த மலையில் நடக்க போகுதுங்கிறத சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த மலைக்குள்ளே போகும்போது அந்த மாதிரி விஷயம், அந்த திருக்குடல் மலை, அந்த மலையோட உச்சிக்கு நான் முதல் முறையாக அப்போ தான் போனேன். பழனியிலேருந்து வரும்போது நீ அங்கே போ, உன்னை நான் அங்கே திருப்பரங்குன்றத்தில் வச்சுருக்கிறதுக்கே காரணமாக தான் வச்சுருக்கேன்னு உள்வுணர்வு சொன்னிச்சு. நீ அந்த மலைக்கு போன்னுச்சு. அந்த மலையில் நீ போய் உச்சி வெயிலில் போய் உட்காரு, மழை அடித்து கொட்டும் அப்படிங்கிற மாதிரி உணர்த்துனுச்சு. இப்போ நான் போனேன், உச்சி வெயில் பிச்சை எடுக்குது. போய் உட்காந்து கொஞ்ச நேரத்தில் மழை கொட்டுது. மழை பெய்யறதுக்கான சிம்டன்ஸே கிடையாது, சுற்றி வெயில் அடிக்குது, மழை அப்படி ஒரு ரெயின் அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துக்குள்ளே எனக்கு சில செயல்கள்லாம் அது இயல்பாக என்ன சொல்லப்பட்டுச்சோ அது எல்லாமே நடந்துச்சு. அப்போ சில நாள் நீ இந்த மலையும் பக்கத்தில் இருக்கிற திருப்பரங்குன்ற மலை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இங்கே இரு, நான் எப்போ சொல்கிறேன்னா அப்போ தான் வெளியேறணும் அப்படின்னு சொன்னிச்சு. இப்போ அது வழிகாட்டுதல தான் நான் அப்படியே இருந்தேன்.
அப்போ எனக்கு நிறைய பேர் ஆஃபர் கொடுப்பாங்க, நீங்கள் ஏன் இங்கேயே இருக்கீங்க, அங்கே வாங்க, அந்த மலைக்கு போவோம், அந்த குகைக்கு போவோம், அப்படிலாம் நிறைய கரெக்டோனாக்கள் ஓடி வந்துடும், வந்து என்னை வந்து கூப்பிட வரும். அப்போ என்னை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, என்னையும் ஒரு அணிலாக மாற்றி, நீ போகாது, அது கரெக்டோனா, அணில் வந்து கூப்பிட்டா போ அப்படின்னு சொல்லி என்னை தடுத்துடுவார். அப்போ நிறைய இடங்களில் நான் வந்து தவிர்க்கப்பட்டேன், மாற்றப்பட்டேன். அது சரியாக ஒழுங்கு செயல்களில் கொண்டு வரப்பட்டது. இப்போ நிறைய எனக்குள்ளேயே மாறுதல்கள், எனக்குள்ளேயே நான் பண்ணாத விஷயங்கள்லாம் நானே புதுசாக பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் எனக்கு உருவானுச்சு. புரியுதுங்களா? அதுதான் விஷயம். இப்போ என் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம், எனக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. அந்த 2 குழந்தைக்கும் நடந்த விஷயம்தான் பெரிய அதிசயமாக இருந்துச்சு. அந்த 2 குழந்தையோட விஷயத்த நான் பேசியிருக்கேன். நான் ஒரு நாள் கூட கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் தங்கினது கிடையாது. எனக்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன். ஏன்னா அந்த ஆஸ்பத்திரியோட வாடையில் ஓடியே போயிடுவேன். அந்த மாதிரி எவனாவது எங்கள் சொந்தக்காரங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தா கூட 10 நிமிஷத்துக்கு மேலே நிற்க மாட்டேன். ஆனால் அந்த ஆஸ்பத்திரியில் வீட்டில் அவங்கள கன்சீவாக இருக்கிறவனை சேர்த்துட்டு என்னோட என்ன சொன்னிச்சுன்னா, அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைய கொண்டு வீட்டில் கொடுக்குற வரைக்கும் நீ நகரவே கூடாது, எங்கேயே இருக்கணும்ன்றுச்சு, எங்கேயும் போகக்கூடாதுன்றது. அப்போ நான் எப்படி இருந்தேன்னா, ஒரு சாதாரண அதோட கட்டளைக்கு கட்டுப்பட்டு அப்படி நடந்துக்கிட்டேன். அப்போ என் வாழ்நாளில் ஒரு அட்டையை விரித்து ஒரு ரோட்டில் நான் தூங்குனதே கிடையாது. ஃபஸ்ட் டைமாக ஆஸ்பத்திரி வாசல்லாம் அந்த மாதிரி தூங்குனேன். அந்த மாதிரி எனக்கு சூழல் வந்து அமைஞ்சதே கிடையாது. நான் வறுமையோட உச்சக்கட்டத்துக்கு கூட போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டதே கிடையாது. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ரசித்து அது ரொம்ப கிளாரிட்டியாக பண்ண வச்சுச்சு. அங்கே என்னன்னா, என் வீடு இருக்குது, பக்கத்தில் என் உறவினர்கள் இருக்காங்க, நிறைய ட்ரெஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் இல்லை, ஒரு வேட்டி ஒரு சட்டை, நைட்டு தூங்குவேன், அதே எந்திரிச்சு காலையில் நானே போய் குளிச்சுட்டு அதை துவைச்சி அதை காய வச்சு அதே எடுத்து போட்டுட்டு வருவேன். ஆனால் ஹாஸ்பிட்டலில் காலைல தூங்கி எந்திரிச்சோன்னு நீட்டாக குளிச்சுட்டு ஒருத்தன் வந்து ஒரு பூஜைக்கு போகிற மாதிரி, ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி நான் தான் வருவேன். பாக்கி எல்லாமே வந்து எவனுமே குளிக்க மாட்டான், அப்படியே வந்து நிற்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அந்த 3 நாளும் அப்படியாப்பட்ட ஒரு வேலையை அது வந்து நிகழ்ந்துச்சு. அதே மாதிரி அந்த பிரசவம், அந்த குழந்தை பிறந்த விதம், அந்த டைமிங்கு, அதெல்லாம் இரெகுலராலாம் இல்லை, ஒரு அமானுஷமாக நடந்துச்சு. அதெல்லாம் என் வாழ்க்கையில் எனக்கு வந்து பெரிய அனுபவம், அதெல்லாம் பெரிய அனுபவம். அந்த ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு பிச்சைக்கார மாதிரி படுத்திருப்பேன், ஆனால் நான் வந்து எனக்கு நடக்கிறலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீனுக்கு நடக்கிற மாதிரி நடக்கும். டீ வாங்க போனேன்னா 1000 பேர் இருந்தானா என்ன கூப்பிடுவான், மாஸ்டர் இங்கே வந்து நின்னுங்க நீங்கள் அப்படிமா. எவனையுமே லஞ்சுக்கு மேலே உள்ளே விட மாட்டான், 1 மணிக்கு மேலே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தான் அலோடு, ஆனால் என்னை மட்டும் உள்ளே விடுவான். நான் வந்து அந்த லிமிட்டை மீற மாட்டேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எனக்கான எல்லா பேசையும் எல்லா விஷயமும் கிடச்சிட்டு, ஹாஸ்பிட்டலுக்கு வாசலுக்கு வெளியில் நிற்கிற வரைக்கும் என்கிட்ட பணம் கிடையாது. அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே போகும்போது தேவைக்கு அதிகமாக பணம் இருக்குது. நான் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்குது. ஆனால் அவர் சொல்லிட்டார், இந்த ஆஸ்பத்திரியை விட்டு போகக்கூடாது, இந்த காம்பவுண்டை விட்டு நீ நவரக்கூடாது, என் உள்ளுணர்வு சொல்லிடுச்சு. நான் பெரிய ஹோட்டலில் போய் தங்க முடியும், ஆனால் நான் தங்கவே இல்லை. ஒரு அட்டையை விரித்து தான் 4 நாள் 5 நாள் முதல் குழந்தைக்கு நான் தங்கியிருந்தேன். 2வது குழந்தைக்கு 4 நாள் 3 நாள் அதே மாதிரி தான் தங்கியிருந்தேன். ஒரு நாளைக்கு என் மனைவிக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரதுக்கு 40லேருந்து 30 முறை ரோட்டுக்கு போகணும். இட்லி வாங்க, அந்த இது வாங்க, சீப்பு வாங்க, தேங்காய் எண்ணெய் வாங்க, அந்த நல்லெண்ணெய் வாங்க, என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டையும் நான் தான் கொண்டு கொடுத்துட்டு வந்து வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன். உள்ளுக்குள்ளே தியானம், அப்படிப்பட்ட தியானம் ஓடிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஒரு பக்கம் என்ன பண்ணுவேன், மார்ஜரியில் பணத்தை வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பேன், அங்கே உட்காந்து நம்ம காணொலி பேசிக்கிட்டு இருப்பேன். புரியுதுங்களா? காணொலியை மார்ஜரியில் பேசுவேன், இந்த பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இதெல்லாம் யாராலையும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையிலலாம் நிகழுமான்னு தெரியாது. ஆனால் அது பிரபஞ்சம் அதை செய்ய வச்சுச்சு, அதை வந்து ரசிச்சிச்சு, அது ஒரு வேலையாக செஞ்சிச்சு. இதெல்லாம் உனக்கு அனுபவம் திருப்பி கிடைக்காது. கை உடஞ்சி ஒருத்தன் தொங்கிக்கிட்டு இருப்பான், கால் உடஞ்சி தொங்கிக்கிட்டு இருப்பான், தலையில் இந்த பக்கம் ஒரு சைடே ஒருத்தனுக்கு இருக்காது, அங்கே உட்காந்து நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். புரியுதுங்களா? என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள்லாம் அந்த 5 நாள் 6 நாளுக்கு மேலே அவன் கோடி ரூபா கொடுத்தாலும் என்ன உள்ளே வைக்காது. 5 days அது சொல்லிச்சு, குழந்தை பிறந்துச்சா தூக்கி கொண்டு அங்கே போட்டியா, ஒரு நாள் கூட இருக்காது, ஓடி போயிரு, அவ்வளோதான். மனைவி குழந்தைங்கள்லாம் ஒப்படைச்சிட்டு நீங்கள் பார்த்துக்கங்க உங்கள் லைஃப்பை அப்படின்ட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன கூப்பிட்டாலும் எனக்கு வந்து கொண்டாட முடியாது, அவங்க என்ன சொன்னாலும் என்னை கொண்டாட முடியாது. அந்த பிரபஞ்சம் அனுமதிச்சாதான் நான் போய் அவங்களோட ட்ராவல் பண்ணுவேன், அனுமதிக்கலைன்னா ட்ராவல் பண்ண முடியாது. அனுமதிச்சிட்டா அது என்ன சொல்லுதோ, நாயாக மாறியானா நாயாக மாறிடுவேன், குரங்கா மாறினா குரங்கா மாறிடுவேன். இப்படி தான் நான் வேலை செஞ்சேன். இதெல்லாம் வந்து என் லைஃப்பில் யாருக்கு கிடைக்கும்னு தெரில. இதெல்லாம் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள். அப்போ அப்படி நிகழ்ந்துச்சு.
அது அது நம்ம நினச்சி பண்ண முடியாது. நான் ரொம்ப எளிமையான ஆள், யதார்த்தமான ஆள், ரோட்டில் படுத்துக்கிறேங்கிறது வேற. பிரபஞ்சமே படுக்க சொல்கிறது இருக்குல்ல, எங்கன்னா படு அப்படிங்கிறது இருக்குல்ல. முதல் நாள் அட்டையை செட் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த அட்டையை கூட எவனா எடுத்துகிட்டு போயிடுவான். நம்ம அட்டையை தெரியாமல் ஒரு இடத்துல வச்சு அதை அட்டையை பாதுகாக்கணும். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் 1500 பேர் ரோட்டில் படுத்து கிடப்பாங்க. கொசுன்னா உங்கள் கொசு எங்கள் கொசு கிடையாது. கொசே நம்மளை கடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகணும் அந்த கொசுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண. அப்படியாப்பட்ட இடத்துலயே சொர்க்கத்தில் தூங்குற மாதிரி தூங்க வச்சாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா பிரபஞ்சத்தோட திட்டம், பிரபஞ்சத்தோட பணி, பிரபஞ்சத்தோட செயல். குழந்தை பிறக்கிற டைம், நாள், நேரம், திதி, நட்சத்திரம் எல்லாமே எனக்கு முன்கூட்டியே பிரபஞ்சம் இப்படிலாம் நடக்கும், அதெல்லாம் இதெல்லாம் இதான் நிகழ்வுகள், நீ பார்த்துக்க அப்படின்னு அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் அது கொடுத்துட்டதுனால அது செயல்படுகள் கரெக்டாக இருக்கும். அப்படி தான் நான் அப்படி தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அப்படி தான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த வீட்டில் இருக்கேன் பாருங்க, இதுவே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் நினைப்பேன் சமயத்தில். எனக்கு கட்டில் பெட்டு இந்த இது கிடக்கிறது அதெல்லாம் இல்லை. அவங்க ஏதோ அந்த இடத்துல நீ தங்கிடு அப்படின்னு சொல்கிறாங்களா, அதனால இருப்பேன். அவ்வளோதான் விஷயம். அந்த பிரபஞ்சத்தோட விஷயம். நீ கிளம்பிடு, இது வேண்டாம், இந்த வீடு வேண்டாம், இதெல்லாம் முடிச்சிரு அப்படின்னா அதை விட்டு வெளியில் ஓடியாந்துருவேன். வாழ்க்கை முழுக்க அப்படித்தான். எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி நம்ம பயணம் பண்ணதுனால தான் அவ்வளோ பெரிய சுவராசியத்தை நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறேன். என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத இந்த மாதிரி நிறைய மேஜிக் நான் பார்த்துருக்குறேன். அந்த பிரபஞ்சத்துடைய உண்மையான வழிகாட்டுதல். நான் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் யாரையோ, நான் கூட உங்களுக்கு லைவில் ஒரு ப்ரெஷரில் இருக்கிறேன், எனக்கெல்லாம் யாருமே இல்லைங்க, ஆனால் என்னை அப்படி வழி நடத்துனுச்சு. அதுதான் சொல்கிறேன். ஆனால் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரெசண்டில் ஒரு குரு இருந்து அவரோட நான் அடாப்ட் ஆகியிருந்தேன்னா கூட எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்துருக்காது. அவர் என்ன இந்த மாதிரி பார்த்துருப்பாரா, வழி நடத்தியிருப்பாரான்னு கூட தெரியாது. புரியுதுங்களா? அதில் ஒரு கருணை வந்திருக்கும், எனக்கும் குருக்கும் ஒரு கருணை வந்திருக்கும், ஒரு பாண்டிங் வந்திருக்கும். இதில் பாண்டிங்லாம் கிடையாது, யாருன்னே தெரியாது இல்லை. புரியுதுங்களா? நாளைக்கு ஒரு ஊருக்கு போகணும், கையில் காசே கிடையாது, நீ போய் அங்கே உட்காந்துக்க, காசு வரும். எவன் வர்றான், எவன் காசு கொடுக்க போகிறான் தெரியாது. எப்படி இருக்கும், அப்படியே உட்காந்துருக்கணும். ஆனால் போவோம் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். அதே மாதிரி எவனா சம்மந்தம் இல்லாத காசு கொடுத்துட்டு போயிடுவான். அது எப்படி நம்ம பண்ணோம், கருணை அடிப்படையிலாம் கொடுக்க வைக்காது, காரணத்தோட சூழலோட சரியான நபரை தான் கொடுக்க வைக்கும். அப்படிதான் அது. நான் காசிக்கு போன அனுபவம்லாம் 3 புத்தகம் எழுதலாம். யார் வாழ்க்கையிலுமே அப்படி நடந்திருக்காது. நீங்கள் எத்தனை சிவனடியார்களை படிச்சிருந்தாலும் என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பு நான் எழுதுறேன்ல, அது பார்த்தீங்கன்னா அது ஒன்று போதும் ஒருத்தனுக்கு. அப்படியே அதை வச்சுக்கிட்டே அவன் ஞானத்துக்கான பாதைக்கு போயிட்டே இருக்கலாம். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது ஒரு எபிசோடு, காசிக்கு போன எபிசோடெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா 3 நாளைக்கு விழுந்தும் சிரிப்பீங்க, 3 நாளைக்கு விழுந்து அழுவீங்க. புரியுதுங்களா? அப்படி ஒரு அதிசயம். 2 பேக் எடுத்துக்கிட்டேன் சென்னையில். காசிக்கு முதல் முறையாக போகிறேன், 2 பேக்கு தங்க போகிறோம். ரொம்ப நாள் காசிக்கு வர சொல்லிட்டான் இறைவன், நம்ம போய் வேற மாதிரின்னு. அந்த பேக் எடுக்கும்போது சொல்லுது, ஆண்டா ஒரு துறவி மாதிரி போகிறவனுக்கு எதுக்குடா 2 பேக்குன்னுச்சு. இருக்கட்டும், நம்ம ரொம்ப நாள் தங்க போகிறோம், அதனால் இருக்கிற எல்லாம் நல்ல நல்ல வேஷ்டி அயன் பண்ணி லாண்ட்ரியில் வச்சுருக்க வேஷ்டி சட்டை எல்லாத்தையும் எடுத்து புதுசு எல்லாத்தையும் பேக் பண்ணி 2 பேக்கை தூக்கிக்கிட்டு போகிறேன். ட்ரெயினுக்கு ஒரு 1 hour, காசிக்கு டிக்கெட்லாம் எல்லாம் ரெடி ஆகிட்டுன்னு சொன்னாங்களா. நான் 1 hourக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு இன்னொரு ட்ரெயின் ஏறி அங்கே போகணும், சென்ட்ரலுக்கு போகணும். அப்போ எனக்குள்ள என்ன சொன்னிச்சு, அந்த ட்ரெயின் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணிட்டேன், காசிக்கு டிக்கெட் இல்லை, ஒன்றும் இல்லை. அடுத்த செகண்ட் இது சொல்லி முடித்தோன்னே எனக்கு ஒரு ஃபோன் வருது, காசிக்கு இன்னொருத்தர் ஒரு சிவனடியார் ஒருத்தர் வரேன்னாங்க, அவங்களையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன். அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க என்ன சிவான்னு தான், அவங்க சிவான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சிவா டிக்கெட்லாம் இல்லை, எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, நம்ம போக முடியாது, காசிக்கெல்லாம் முன் பதிவெல்லாம் பண்ணாமல் போக முடியாது, அதனால நம்ம போலதை தள்ளி வச்சுக்கோமா அப்படிங்கிறாங்க. 1 hourல இருக்குது ட்ரெயின், நான் பேக்கோட நிற்கிறேன். அப்போ நான் சொன்னேன், அப்படியா சரி நான் கூப்பிட்றேன் அப்படின்னு வச்சுட்டேன். இவர் அடுத்தது என்ன சொல்லுதுன்னா, டேய் அவங்களெல்லாம் உன்னை எவன்டா கூட்டிகிட்டு வர சொன்னேன், அவங்கள நீ கூப்பிட்ட பத்தியா, அவங்கள எதுக்கு கூப்பிட்டேன்னா அவங்களுக்கு ஹிந்தி தெரியும்னு கூப்பிட்டேன். புரியுதா? ஒரு சன்னியாசிக்கு ஏன்டா ஹிந்தி தெரியணும், தெலுங்கு தெரியணும், தமிழ் தெரியணும்? ஆண்டா எனக்கு கடவுளுக்கு ஹிந்தி தெரியணும்னு தெலுங்கு தெரியணும்னு எதாவது இருக்கா? நீ தமிழில் பேசுகிற, உனக்கு சோறு வேணும், எனக்கு இந்த தமிழ் மொழி தெரியணும்னு உனக்கு தெரியுமா? நான் உன் கடவுள் தானே, எனக்கு என்ன மொழி தெரியும்னு உனக்கு தெரியுமா? ஆனால் உனக்கு தேவையானதை கொடுக்குறேன்ல. எனக்காவது ஒரு நாள் நான் எனக்கு இந்த மொழி தான் தெரியும், இந்த மொழியில் பேசின்னு சொல்லியிருக்கேனா? அப்புறம் எதுக்கு நீ காசிக்கு போகிறேன், ஹிந்தி தெரிஞ்சவன ஒருத்தர் ஏன் கூப்பிட்ற? உனக்கு தேவையாது. அவனுங்க உன் கூட வரக்கூடாது, அதுக்காக தான் டிக்கெட்டை கேன்சல் பண்ணேன். நீ என்னவா பண்ணுற, நேராக போய் கியூவில் நின்றா,
கியூவில் நின்று ஓப்பனில் டிக்கெட் வாங்குடா. வாங்குவியா? ஓப்பனில் வாங்கு. ஏய் கஷ்டப்படுவாடா, இப்படியே சொல்லுதுங்க. நீங்கள் நம்புவீங்களா? ட்ரெயினில் போயிட்டே இருக்கேன், எனக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கு, கத்துது. டேய் கியூவில் நின்று கஷ்டம், டிக்கெட்டுக்கு ஓப்பனில் கிடைக்கிறது. ஆனால் கிடைக்கும், நிற்கணும் நீ நின்று. ஆனால் அங்கே நான் போராடுவேன், தவிப்பேன், அதை நான் பார்ப்பேன். ஆனால் நீ தவிக்கணும், நீ போராடணும். ஏன்னா ஹிந்தி தெரிஞ்சவனை கூப்பிட்டா பாரு, அதுக்கு பனிஷ்மெண்ட்டு. நீ போய் நின்று. சரி நான் போய் கியூவில் நிற்கிறேங்க. நின்றுக்கிட்டு கையில் 500 700 இருக்கு. கிட்ட போனோடனே கவுண்டர்கிட்ட போயிட்டேன். அவன் என்ன சொல்லிட்டான், காசு வந்து 1400 500 ஏதோ சொல்லிட்டான். 700 தான் இருக்கு, பாக்கி ஜிபே பண்ணுறான். ஜிபேலாம் டவுரியா அப்படின்ட்டான். அவ்வளோ தூரம் நின்று போராடி வந்து நவருன்ட்டான். அவன் ரிக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன், ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது காசை வந்து ஜிபேயை மாற்றுறேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் உனக்காக ஒரு வாய்ப்பு தரேன், போய் ட்ரை பண்ணிட்டு வா. ஆட்டோக்காரன்ட்ட போனால் என் ஜிபே அனுப்பிடுவேன் கையில், அதெல்லாம் கொடுக்க முடியாது, போய் என்கிட்ட அப்படின்ட்டான். ஒரு 3 பேர் 4 பேர் ட்ரை. அவன் இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், நீ நான் காசு உனக்கு 1000 ரூபா தரேன்னா கமிஷன் எவ்வளோ கொடுப்பேன்? சரி எவ்வளவு வேணும்? 300 ரூபா கொடுப்பியா? பரவாயில்ல நான் தர்றேன். அப்புறம் அவன் வேலையை ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்புறம் அவன்கிட்ட காசுல இன்னொரு நண்பர்கிட்ட வாங்கினான், நீ எவன்கிட்டயே வாங்கு. அப்புறம் அவனுக்கு அமுச்சு விட்டு அவன் கமிஷன் எடுத்துக்கிட்டான், திருப்பி கொடுக்குறான். திருப்பி நான் கீழே வந்தால் என்ன விட மாட்டுறாங்க. திருப்பி அந்த கவுண்டரில் ஒன்று, நீ வா 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 அப்படின்னு கூப்பிட்றாரு. சரின்னு நான் வந்து டிக்கெட்டை எடுத்துட்டேன். அவங்கள மனசு கஷ்டமாயிருவாங்கல்ல, 2 பேர் ஹிந்தி தெரிஞ்சவங்க சொல்லியிருக்கோம்ல, அவங்கள விட்டுட்டு போகக்கூடாதுல்ல. இது வந்து விட சொல்லிருச்சு. நான் டிக்கெட் அவங்களுக்கு சேர்த்து எடுத்துட்டேன். அவங்க ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. இப்போ 3 பேர் தான் போகணும். சரி வேறு வழி இல்லை, நீ இறைவா நீ பார்த்துக்க, நான் வந்து வேறு வழி இல்லைன்ட்டேன். அடுத்த 6 என்னென்னா, என் கூடயே ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணுறான். நான் வந்து ஒரு எழுத்தாளராக இருந்தேன். அப்போ எனக்குன்னு சில அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. எனக்கு ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தன் என்னோட ரொம்ப தீவிரமாக, நான் தான் அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சேன். அவன் என் மேலே ரொம்ப எப்பயுமே தீவிரமாக ஒரு உணர்வுபூர்வமாக இருப்பான். அவன் என்ன பண்ணிட்டான், அவன்கிட்ட சொன்னேன், டேய் நான் வந்து காசிக்கு போகிறேன், சாப்பாடெலாம் சரி இருக்காது, நீ வந்து சாப்பாடு எதாவது பண்ணிடுறான்ட்ட. அவன் என்ன பண்ணிட்டான்னா, வளைச்சி சப்பாத்தி, எனக்கு பிடிச்ச தக்காளி தொக்கு, இதெல்லாம் பெரிய இதில் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு நிறைய நாளுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வந்துட்டான். அது 2 பை, 2 பேக்கு, 2 சாப்பாடு பை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டான். கொடுத்தோன்னே நான் ஸ்டேஷனில் நிற்கிறேன். கூட்டம் செம்ம கூட்டம். இவங்க வந்தோன்னே இவங்க வந்து நிற்கிறாங்க. டிஸ்டரேஷன்லாம் இல்லாமல் போக முடியாது, நாங்கள் காசிக்கு நிறைய டைம் போயிருக்கோம், நீங்கள் காசிக்கு போனதே கிடையாது, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, காசியை கேன்சல் பண்ணுங்கிறாங்க. ஆண்டா காசிக்கு நீ வந்தே ஆகணும்னுட்டு சொல்லிட்டாங்க. அதனால என்னை போட்டு எவன் மிதிச்சாலும் பரவாயில்ல, நான் காசிக்கு போய் தான் ஆகணும். சீட்டு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா. சரி நான் பிடிச்சிருவேன். நான் என்ன நினச்சேன்னா, பிரபஞ்சம் இருக்குது, நம்மளை விடுமா? நம்ம பிரபஞ்சத்தோட சக்தியை நம்ம எத்தனை முறை பார்த்துருக்கோம், நம்மளை விட்டுருமா? இந்த ஹிந்திக்காரனாது நம்ம பார்த்துருவோன்னு அன்ரிசர்வ் பெட்டிக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு நான் பிடிச்சிருவேன்னு ஒரு பேக் அவர்கிட்ட கொடுத்துட்டு சாப்பாடு பையை மட்டும் நான் வச்சுக்கிட்டு போனால் என்னை தூக்கி கொண்டு போய் வச்சு கசக்குனாங்க பாருங்க. அந்த அன்ரிசர்வ்ல தூக்கி அப்படியே என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு செலுத்திட்டாங்க. அப்படியே மேலேருந்து தக்காளி குருமா கொட்டிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் சப்பாத்தி போயிட்டு இருக்கு. அப்படியே ஒரு 300 பேர் கசிக்கிட்டாங்க. அங்கிட்டும் போக முடியல, இங்கிட்டும் வர முடியல. அப்படியே சன்னாகி போய் பிரபஞ்சமாகுது அப்படியே ஒரு நிமிஷம் என்னை செவுத்துலேயே ஒட்டிட்டாங்க. அந்த ட்ரெயினில் கம்பார்ட்மெண்ட்லேயே ஒட்டிட்டாங்க. என்னால் இங்கிட்டும் வர முடியல, அங்கிட்ட ஒரு 15 நிமிஷமாக போராடுறாங்க. அப்புறமா அப்படியே தப்பிச்சு இப்படி வெளியில் வந்து அப்படி நின்னா அப்படியே தக்காளி குருமா சட்னி இங்கெல்லாம் அப்படியே வெள்ளை சட்டை அப்படியே தக்காளி குருமா வலிஞ்சு போயிட்டு இருக்கு. அப்படியே சோகமாக பிரபஞ்சமே என்னன்னு அப்படியே நின்றுட்டு இருந்தா கையில் பார்த்தா பேக்கை காணோம். சாப்பாடு அவங்க கொடுத்துருந்தால எந்த சாப்பாடுமே கையில் இல்லை. என்னடா இது, ட்ரெஸ்ஸே இல்லை, பேக்கு சாப்பாடு பேக்கும் இல்லை. அப்புறமா இவங்க என்ன சொல்கிறாங்க, வேண்டாம் அப்படின்னு மறுவாட்டி சொல்கிறாங்க, வேண்டாம் சிவா, இல்லை நான் போயாவேன். அப்புறம் நேராக திருப்பி போய் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல டே ஏறா எதா இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ரிசர்வேஷனில் ஏறினோன்னா அந்த பாத்ரூம் பக்கத்துலேயே நின்றுக்கலாம்ல, அங்கே நின்றுக்கிட்டேன்னா நேராக டிடிஆர்ட்ட போய் இந்த மாதிரி எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி டிக்கெட்னா சரி பரவாயில்ல, ஒரு ஆளுக்கு 500 ரூபா நான் போட்டு தரேன், நீ வந்துருண்ணா. அங்கே போய் என்ன ஆகிட்டான்னா கேஷ் கொடுன்ட்டான். கேஷ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா. இல்லை கேஷ் கொடுங்க, இது ஏதாவது ஜிபே பண்ணுறேன், ஜிபேலாம் நான் வாங்க மாட்டேன்ட்டான். சரி ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, நீங்கள் ஏன் ட்ரெயின்லேயே ட்ரை பண்ணுண்ணா. திருப்பி ட்ரெயினில் எவன் ட்ரை பண்ணால் இல்லைங்கிறான். திருப்பி நான் நேராக என்ன பண்ணேன்னா அந்த கிச்சன் இருக்குல்ல, ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் சமைப்பாங்கல்ல, அவன்கிட்ட போய் அவங்க எல்லாம் ஹிந்திக்காரங்க, நெய் கிச்சன் ரெடி, நோ போன்னு செல்ஜி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடான். அங்கே ஒருத்தன் தமிழ்காரன் இருக்கான்ல, அவன் பார்த்துட்டு இங்கே வாங்கண்ணா, என்னன்னா இந்த மாதிரி விஷயம்னா. அவன் என்ன சொன்னான்னா, இந்த ரெஸ்டாரண்ட் வந்து
அந்த கிச்சனை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு டைமிங் இருக்குது, இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த இந்திக்காரன் ஒருத்தன் வந்து அந்த கேஷ் இதை திறப்பான், நான் உங்களுக்கு வாங்கி தரேன், அவனுக்கு ஏதாவது செலவுக்கு கொடுங்க, அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்ட்டான். இப்போ அந்த இடத்துக்குள்ளே கிச்சனுக்குள்ளே எவனையும் விட மாட்டாங்க. நான் 15 நிமிஷம் கிச்சனுக்குள்ளே நிற்கிறேன். நிறைய பேர் துரத்துவான், அவன் முடியாது சொல்லுவான், இல்லை அவர் நிக்கட்டுப்பா அப்படிம்பா. இப்போ அங்கேருந்து அவர் வண்டி இந்திக்கார் இருக்கார்ல, நம்ம ஹிந்தி கற்றுக்கிறதுக்காக அவர் சிவனடியார் வந்தார்ல, சிவா அந்த டிடிஆர் போயிட்டார் சிவா, நீங்கள் வேகமா வாங்க, இல்லைன்னா டிக்கெட்டு கொடுக்க மாட்டான், இல்லைன்னா நம்ம கதை கந்தலாயிரும், இல்லை அவரை எப்படியாவது மறிச்சு வைங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னா இவன்ட்ட கொஞ்சம் எமர்ஜென்சி இருங்க வெயிட் பண்ணுங்க. அவன் இந்திக்காரன், அவன் ஏதோ பெட்டியெல்லாம் எடுக்கிறான், பத்தியெல்லாம் கொளுத்துறான், அவன் எடுத்து வார் பேண்ட்லாம் போட்டு முன்னாடி கலெக்ஷன்லாம் இருக்குமா இருக்கு காசு, அதெல்லாம் எடுத்து எண்ணி பார்த்துரு எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜிபே கொடுத்து எனக்கு பண்ண சொல்லி அதுக்கு ஒரு கமிஷன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கையில் கேஷ் கொடுக்குறான். அவங்ககிட்ட நன்றி சொல்லி அவங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓடி போய் அவர் அடுத்த கம்பார்ட்மெண்ட் அவரை பிடிச்சி மறித்து அவர்கிட்ட கொண்டு கொடுத்து அப்புறம் அவர் சீட்டு எழுதி கொடுத்து, சீட்டு கிடையாது பாத்ரூம்கிட்டயே உட்காந்துருக்கோம். என்னடா காசி விஸ்வநாதா, என்னடா அப்படி பிரபஞ்சமே காசிக்கு வா அவன் வாழ்க்கை மாறுனா தக்காளி சட்னி ஆகி போச்சு நம்ம வாழ்க்கை அப்படின்னா. அப்படியே உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் ஒருத்தன் இங்கேருந்து வந்தான், ஒரு ஆள் வந்தோன்னா நமஸ்தே அப்படின்னு கும்பிட்டான். நம்மளை தான் கும்பிட்றான் இருக்கு, தக்காளி சட்னியோட இருக்கான் பரவாயில்ல கும்பிட்றானா. பக்கத்தில் காவி வேட்டி கட்டிட்டு ஒரு அம்மா அந்த இந்திக்காரை கூட்டி குடுமையெல்லாம் வச்சுருக்காங்க, மாலையெல்லாம் போட்டிருக்காங்க, அவங்கள ஏற்றுக்கிறாங்க. நான் பிரபஞ்சம் என்கிட்ட பேசுது, என்னை வந்து அவன் மதிக்கவே இல்லை. நீங்கள் இங்கே உட்காரலாமா, நீங்கள் வந்து அந்த சேரில் உட்காருங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. என்னை வந்து கூப்பிடுவான்னு பார்த்து நெய்ங்கிறான், நீ தள்ளு அப்படிங்கிறான். சரின்னு அவன் போயிட்டான், நீங்கள் வந்து உட்காருங்க நான் சீட்டு தரேன்ட்டான். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, அவங்க என்ன சிவனடியார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சிவா நீங்கள் தான் உட்காரணும், நாங்கள் உட்காரக்கூடாது, அதனால் எங்கள் சீட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன், நீங்கள் வாங்க அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு சீட்டில் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஒரு சீட்டில் உட்கார வச்சாங்க. சரி பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் பண்ணுற ஏதோ கொஞ்சம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் ஏதோ ஒரு சாப்பாடு என்ன பண்ணாங்கன்னா அந்த இந்தி குரூப் இருக்காங்கல்ல அவங்க கொஞ்சம் சாப்பாடு ஏதோ கொண்டாந்தாங்க. அதை கொஞ்சம் சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் நிம்மதியாக சரி ரைட்டு ஃபஸ்ட்டு சக்ஸஸ் பண்ணிட்டோம், அடுத்தது என்னன்னு பார்த்துக்கோன்னா அடுத்தது ஆப்பு வைக்கிறாங்க. நீ காசியில் இறங்க உனக்கு கச்சேரி இருக்கு அப்படின்ட்டாங்க. என்னடான்னா நீ காசியை உணரவே முடியாது, காசியை நான் உனக்கு காட்டி கொடுக்க மாட்டேன், ஒரிஜினல் காசியை பார்க்க முடியாது, கேவலமான ஒரு காசியை நீ பார்ப்ப, நீ வந்து இவனுங்களை விரட்டி விட்டாதான் நீ காசியை பார்ப்பேன்ட்டு. யாரு கூட 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் நீ போனாதான் நீ காசியை பார்க்க முடியும், அது வரையும் நீ காசியை உணர முடியாதுன்ட்டாங்க. இவங்க 2 பேரும் காசிக்குள்ள போய் நாங்கள் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிட்டோம். இவங்க 2 பேரும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னா அங்கெல்லாம் போகக்கூடாது, அங்கெல்லாம் எதுக்கு, அங்கே என்ன அங்கே எங்கே இருக்கான் இறைவன், அங்கெல்லாம் இறைவன் கிடையாது. அந்த கங்கையில் குளிக்கலாம், கங்கையில் குளிச்சா வேஸ்ட்டுங்க, அது எங்கே கடவுள் இருக்கான், தண்ணியில எல்லாம் குளிக்க கூடாது அப்படின்ட்டாங்க. அடுத்தது இப்படி நம்மளை வந்து இடையூறு, ஏகப்பட்ட இடையூறுகள் நடந்துக்கிட்டே இருக்கு. நைட்டு ஆயிடுச்சு, அப்போ ஒரு 7 மணி போல் அவங்க வாயாலே ஒருத்தன் சொல்கிறான், நான் வேணா ஊருக்கு கிளம்பட்டுமா அப்படிங்கிறான். சரி நீங்கள் வேணா போயிட்டு வாங்க அப்படின்னா அவன் இரவோட இரவா அவங்களுக்கு டிக்கெட் போடுறோம். அப்புறம் அடுத்த இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், அவனே கோவிச்சுக்கிட்டு நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னா நான் வேறு ஊருக்கு போகிறேன், எங்கள் ஊருக்கு போகல நான் வேறு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு அவங்க 2 பேருமே நைட்டு 9 மணி 10 மணிக்கு என்னை விட்டு ரிலீஃப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் காசியில் ஒரு கதவு அப்படி திறந்துச்சுங்க பட்டாருன்னு வாழ்க்கையில். அதுக்கப்புறம் ஃபோன் வருது, உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடணுமா அப்படின்னு கேட்குறான். அடுத்த செகண்ட் இவங்க போனாங்க, அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடணுமா. அதுக்கப்புறம் அந்த ஓனர் வர்றாரு, பாபாஜி உங்களுக்கு என்ன வேணும், பாபாஜிக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் அடுத்தது வர்றாரு. அந்த மாதிரி ஒரு செக்ஷனாக காசியோடைய உண்மைத்தன்மை, காசியோடைய சுகம், அந்த யதார்த்தம், நான் வந்த வேலை என்ன, நான் எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத அற்புதமாக ஒரு குழந்தை மாதிரி நான் வந்து அங்கே நடந்துக்கிட்டேன். அப்படியே அழகாக காலையில் எழுந்து 8:30 மணிக்கு அப்படியே போய் கங்கையில் போய் குளிச்சுட்டு அது ஒரு இடம் சொல்லும், அந்த இடத்துக்குள்ளே அங்கே தியானத்தில் உட்கார சொல்லும், அந்த இடத்துல உட்காருவேன் குறிப்பிட்ட டைம், அந்த டைமும் வரைக்கும் அங்கே தியானம் பண்ணுவேன். அதுக்கு மேலே நாங்கள் தியானம் பண்ணக்கூடாது, எந்திரிச்சு வந்துடுவேன். அப்படி ஒரு அருமையான ஒரு பொசிஷனை அந்த தருணத்தை வந்து என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அப்போ அவ்வளோ பெரிய விஷயத்த அந்த காசிக்குள்ளே எனக்கு நிகழ்த்துனுச்சு. அது வந்து சொல்லி நிகழ்த்துனுச்சு, இது இப்படி மாறும், இது இப்படி செக்ஷன் இருக்கும் அப்படின்னு. அந்த காசியிலேருந்து வரும்போது ஏசியில் ட்ரெயினில் நான் வரேன், நான் போகும்போது இப்படி போனேன்ல, வரும்போது அவ்வளோ பெரிய மாற்றத்தில் சேஞ்சு, எல்லாம் சேஞ்சு. அக்கௌண்ட்டில் வந்து
கடைசியாக இருந்த காசு வந்து இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் நான் காசிக்கு இவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவுக்கு அதிகமாக பணம் இருக்குது. வரும்போது ஏசியில் அதுவும் வந்து கரெக்டான அதுலேயும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஒரு தரையாக வந்து நீங்கள் இங்கே இருந்துக்கங்க, இந்த சீட்டை எடுத்துக்கங்கன்னு முழு சீட்டை கொடுக்குறான். நீங்கள் அதை படுத்துக்கங்க, எனி டைம் நீங்களே தங்கிக்கங்க அப்படின்னு வந்து கொடுக்குறான். அப்படி ஒரு விஷயத்த அந்த சூழலை, அந்த பேக்ரவுண்டை, அந்த சூழலே காட்சியே மாறுது. இங்கே பெரிய எனக்கு தொல்லை, எனக்கு ஒரு கஷ்டம். இங்கே தமிழ்நாட்டில் எனக்கு வந்து தொழில் ரீதியாக பண்ணி அவ்வளோ நஷ்டம். அந்த ப்ராப்ளம் எனக்கு ஓடுது. ஏடா காசிக்கு போனால் மாற்றம் இருக்குன்னாங்க, ஆனால் இந்த ட்ரெயின் இந்த வாழ்க்கை செட்டப்லாம் மாறி இருக்கு, இது மாறுமானா இது தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன் பாருங்க. வந்து எனக்கு காசிலேருந்து வந்து ஒரு 40 நாளுக்குள்ள எல்லாமே மாறி போச்சுங்க. அவங்க சொன்னாங்க என்கிட்ட, காசிக்கு நீ போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இப்போதான் இன்ட்ரோல் விட்றோம் நாங்கள். நீ வந்து நான் வந்து ஒரு இடத்துல நான் திருப்பரங்குன்றத்தில் நிற்கிறேன், இதான்டா இன்ட்ரோல் நாங்கள். ஏடா நம்ம படத்துக்கு எழுதுகிற மாதிரியே சொல்கிறாங்க, இதான் இன்ட்ரோல். நீ ஒரு பக்கம் வாழ்ந்தல்ல, இதான் உனக்கு ஃபஸ்ட்டு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு. காசிக்கு உள்ளே போனோன்னா உனக்கு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறோம். செகண்ட் ஹாஃபில் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நீ இன்ன வரைக்கும் பார்க்காத நிறைய விஷயத்த பார்ப்ப. இந்த கடன், இந்த கஷ்டம், இந்த விஷயம்லாம் சொன்னல, அவெல்லாம் எங்கே தான் போவானே தெரியாது. நீ வாழ்க்கையில் வெவ்வேறு தருணத்தை, வெவ்வேறு விஷயத்த, வெவ்வேறு அலைவரிசையாக பார்க்க போகிற. அதனால் செகண்ட் ஹாஃப் ஓப்பன் ஆக போகுது, நீ அந்த தருணத்தை பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது பாக்கெட்டில் 10 ரூபா கூட கிடையாது, காசுக்கு எப்படி போகணும்னு கூட தெரியாது, டிக்கெட் எடுக்க கூட காசு கிடையாது. ஆனால் இது எல்லாம் முன்னாடியே சொல்லுது. அவன் போயிட்டு வந்து அந்த 20 நாள் 25 நாளில் அந்த சேஞ்சு அது சொன்ன மாதிரி அந்த செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணுது. அந்த கடன் எல்லாம் தீர்ந்துது. இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் சேனல் கிரியேட் ஆணுச்சு, தியானத்துக்குள்ள பயணம் கிரியேட் ஆணுச்சு, அந்த வழிமுறை எல்லாம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை தொடங்கிடுச்சு. நீ போ, இந்த வேலையை செய், அப்படியே போ, ஒவ்வொருத்தனா வருவான் பாரு உன்னை தேடி, இந்த போய் செய்யு, நீ எங்கே தங்கணுங்கிற தங்கிக்க, காசெல்லாம் நீ எதிர்பார்க்காத, எவன்ட்டையும் கேட்காத, உன் காலடியில் வந்து வைப்பான், எந்த பீஸும் வாங்காத, எந்த கட்டணமும் செய்யாத, உனக்கு எவ்வளவு வேணும் அதை உனது உன் காலடியில் வைப்பான், உன்கிட்ட வருவான். அது நீ நீ அது எதுவும் ஒரி பண்ணாத, போய்கிட்டே இரு, நீ நடந்துக்கிட்டே இருறா, உன்னை தேடி எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும்னா. அதுதான் அந்த காலகட்டங்கள், அந்த சூழல்கள், இதெல்லாம் எப்படி இருக்கும். நீங்கள் இப்போ நீங்கள் படிச்சிங்கன்னா வேற மாதிரி ஆயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்கள் வாழ்க்கையில் எல்லா தருணத்திலையும் நடந்துருக்கு. என்னுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த தியானம் நடந்த காலகட்டங்கள்லாம் மிக மிக அற்புதமான காலகட்டங்கள், மிக என் வாழ்க்கையில் மறக்க முடியாத காலகட்டங்கள். இப்போ என்கிட்ட ஒரு சக்தின்னு ஒன்று இருக்குங்க, ஆனால் என்னால் பழைய மாதிரி வாழ முடியலைங்க. அந்த சக்தி என்னன்னா என்னை இயல்பாக வாழ விட பண்ணுது. அது என்னன்னா அது ஒரு 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 மேஜிக் பண்ணிடுது. நான் முன்னாடி என்னன்னா இயல்பாக அந்த களத்தில் குதிப்பேன்ல, என்னன்னே தெரியாமல் ஒரு களத்தில் குதிப்பேன்ல, இப்போ எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போயிடுது. அதனால அந்த சோராசியம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனக்கு. அப்போ அந்த சோராசியம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத சோராசியத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களோட நான் அதிகமாக அழுதுருக்கிறேன், உங்களோட பல இரவுகள் நான் அழுதுருக்கிறேன். ஆனால் அந்த அழுவையை கூட அழுது முடிச்சோன்னே பிரபஞ்சம் சொல்லும், நாளைக்கு நல்லது நடக்கும்டா அப்படிங்கும். ஏன்னா அது அழுகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஒரு ஆள் ஒரு கேரக்டர் எப்படி வெயிட் பண்ணுற மாதிரி நல்லா சோகமாகி நல்லா ஒருத்தனை திட்ட விடும் நம்மளை. அவன் கேவலமாக நம்மளை பேசிட்டு நம்மளை என்னென்னமோலாம் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு போயிடுவான்ல. அதுக்கப்புறம் அந்த பிரபஞ்சம் வந்து சொல்லும், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, நாளைக்கு சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு அது சாதாரணமாக சொல்லாது. இப்போ நம்ம அதுக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுவோம், என்னடா சித்தர் நீங்கள், என்னடா குரு நீங்கள், எவனோ ஒருத்தன் வந்து நம்மளை கேவலப்படுத்துகிறான், நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னா அப்படியே சொல்லிவிட்டு நான் பாட்டில் கட்டில் படுத்துருவேன். ஆனால் நைட்டில் உன்னையே நீ வருத்திக்காதடா, உன்னையே நீ வந்து பலவீனமாக வச்சுக்காதடா, இதெல்லாம் பண்ணாத, நீ இவ்வளோ திட்டினல்ல, அதனால என்ன கிடைக்க போகுது, நீ உன்னை தான் பலவீனமாக்கிக்கிற. அதனால அடுத்த வாட்டி உன்னை மனிதன் திட்டட்டும், நீ ரசி, நீ பாரு, அதை வந்து கவனி, நீ ஒன்றை திட்டிக்காத, அதே மாதிரி எங்களையும் திட்டாத, சரியா அப்படின்ட்டு அது போயிடும். அடுத்த வாட்டிலேருந்து நான் திட்டுறதை குறைச்சிக்குவேன், திட்ட மாட்டேன். சரி, யார் வேணாலும் திட்டத்தை நம்மளை கேவலப்படுத்தட்டும், அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க வருவாங்க அப்படின்ட்டே காத்திருப்பேன். இந்த மாதிரி தான், இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள். நானே ஒரு அனுபவம் தான், ஒரு 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 எபிசோடு தான். ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்கள்ல, இந்த ராகவேந்திரர் எல்லாம் வந்து மகிமை அப்படின்னு போடுவாங்கள்ல, ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு மகிமை தான், ஒவ்வொரு செகண்டு எனக்கு மகிமை தான். திருவண்ணாமலையில் வந்து ஒரு இடத்த தங்கணும் அப்படிங்கும்போது அருணை ஆனந்தா ஒரு நாளைக்கு எவ்வளோ தெரியுங்களா, அதோட ரேட்டே, அந்த ரூமோட ரேட்டே அதிகம், அங்கெல்லாம் தங்க கூட முடியாது. ஆனால் அது என்ன சொன்னுச்சுன்னா, நீங்கள் தான்டா தங்கணும் அப்படின்னு தேர்வு பண்ணுச்சு. அங்கே தங்கறதுக்கு காசு இல்லை, அதே அன்றைக்கி எவ்வளோ போகிறா, நீ போய் தங்கு
அங்கே ஒருத்தன் எவனும் உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை ஒருத்தன் கொடுக்க வருவான். அப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவர் சாதாரண சாமியார், இவருக்கு எப்படி காசு வருதுன்னு, என்ன செய்யறது அப்படின்லாம் கூட நினைக்கலாம். ஆனால் அது நீ இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. இந்த இடத்துல நீ இருக்கணும். நான் மார்க் பண்ணி தர்ற இடத்துல தான் இருக்கணும். அவன் 1000 ரூபா வாடகை கேட்குறான், 10,000 ரூபா வாடகை கேட்குறான்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு காசெல்லாம் வேண்டாம். காசை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நீ இந்த இடத்துல இருக்கணும். என்னுடைய உத்தரவை மீறக்கூடாது. 10,000 ரூபா லேட்டு கிடையாது. ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபா உனக்கு சார்ஜ் பண்ணி வாடகை கேட்டாலும் நீ அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நீ அங்கேயே தான் இருக்கணும். அதே மாதிரி பல ரூபா வாடகை கேட்டாங்க, நான் அங்கேயே தாங்க இருந்தேன். ஆனால் ஒரு நாள் கூட அந்த இடமே சொந்த வீடு மாதிரி ஆகிப்போச்சு. அங்கே வாடகைக்கோ ஒரு விஷயத்துக்கோ ஒரு நாள் கூட அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அந்த வழிகாட்டுதல், வழி நடத்துனது பிரபஞ்சம். நான் ஆசைப்பட்டு சுகம்பட்டு ஐயோ பெரிய ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு பிரவேசி ஆக அந்த மரம் பிரபஞ்சம் இறைவன் அப்படின்னு ஆச்சா பூச்சான்னு பில்டப் பண்ணுற வேலையெல்லாம் அங்கே இல்லை. அது தேர்வு பண்ணுச்சு, அது செயல்பட்டுச்சு, காரணத்தை சொன்னுச்சு. இந்த இடத்துல என்னென்ன இருக்குது அது கற்றுக் கொடுத்துச்சு. இந்த இடத்துக்குள்ளே ஏன் உன்னை தங்க வச்சேன், இங்கே கிடக்கிற கட்டில், இங்கே இருக்கிற மரம், இந்த ஹோட்டலில் இருக்கிற பிராண்டு, இங்கே இருக்கிற மாஸ்டர், அவனுங்கெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. இந்த இடத்துல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் தவறு செஞ்ச இடம். அப்போ இந்த இடத்துக்குள்ள சில சக்திகளை நம்ம வச்சுருக்குறோம், அதை நீ பயன்படுத்தணும். அப்போ சில ஆண்டுகள் நீ இந்த இடத்துல பணி செய்யணும். அப்போ சில நாள்களுக்கு அப்புறம் நான் உன்னை இந்த இடத்துலேருந்து போக சொல்லுவேன். அப்போ நீ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிடணும். சரியா? அது வரைக்கும் இங்கே தங்கிக்கணுச்சு. கரெக்டாக அது மாதிரி ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு நாள் எனக்கு 3 நாளைக்கு முன்னாடி இந்த இடத்த நாங்கள் காலி பண்ணிட்டோம், இந்த இடத்துல நீ இனிமேல் இருக்கக்கூடாது, திருவண்ணாமலையில் ஒரு இடம் நான் காட்டுறேன், அந்த இடத்துல நீ தங்கு, வேறு இடத்த தங்குறேன். அதே மாதிரி வீடு, அந்த மாதிரி என்ன வீடு, என்ன கலரில் இருக்கும், எப்படி இருக்கும், அந்த வீடோட டைப் என்ன, அந்த வீடோட செயல் என்ன, அந்த வீட்டு எப்போ கிடைக்கும், இது எல்லாத்தையும் அது சொல்லிருச்சு. நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் இவங்கக்கிட்ட. உடனே அந்த வீடு முதல் நாள் சொன்னேன், அடுத்த நாள் ரெடி. அது என்ன சொன்னிச்சு, 2 நாள் 3ஆவது நாள் அதுக்கு மேலே நீ இருக்கக்கூடாது, 1 மணி நேரம் கூட உனக்கு அலோடு கிடையாது அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் போய் நான் போய் வீட்டில் செட்டில் ஆகிட்டேன்னா, அதுக்கப்புறம் பல வகுப்புகள் அந்த இடத்துல நடத்துறதுக்கு, நான் தங்கியிருந்த இடம் தானே, அந்த இடத்துல நடத்தலாம், அவங்களே என்னை அழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ட்ரை பண்ணால் அங்கெல்லாம் நீ போகவே கூடாது, கேட்ட மூடிட்டேன், அங்கெல்லாம் உனக்கு அனுமதியே கிடையாது, இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் நீ உட்காரணும், இதை விட்டு நீ போகக்கூடாது. புரியுதா? அந்த இடம் க்ளோஸ் பண்ணியாச்சு. அது அவன் ஹோட்டல்காரன் திறந்து வச்சிருக்காங்கிறதுக்காக நீ போவியா? நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான் உனக்கு வேலை, நீ இங்கே இரு, வேலை செய்ய. அப்புறம் இந்த வேலையை நம்ம செய்யணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படின்னு பார்த்துக்கங்க. இதெல்லாம் நீங்கள் அதிசயம்பீங்களா இல்லை இயல்பும்பீங்களா இல்லை எப்படி எடுத்துக்குவீங்க? இப்போ இதெல்லாம் நான் வந்து திட்டமிட்டு ஆச்சா பூச்சாலாம் எதுவும் இல்லைங்க. இந்த இடமும் அப்படி தான். சென்னையில் விவேகானந்தர் ஹவுஸில் நம்ம வந்து கடைசியாக இப்போ ஒரு வகுப்பு 2 வகுப்பு பண்ணோம் சென்னையில், அந்த பீச்சில். அப்போ நடந்துகிட்டு இருக்கும்போது சென்னையில் நீ தங்காத நைட்டு, நான் நைட்டு சென்னையில் ஸ்டே பண்ண வேண்டியது கடைசி வகுப்பு அங்கே நடத்தும் போது. அப்போ என்ன சொன்னிச்சுன்னா, இல்லை திருவண்ணாமலைக்கு போக உடனே ஒரு வேலை இருக்குது அப்படின்னு. திருவண்ணாமலையில் இங்கே வந்தோன்னா 3:15 3:30 மணி 4 மணிக்கு இங்கே வந்தோன்னே இந்த இடம் ரெடியாக இருக்குது, இந்த இடத்த பாருங்க. நான் இந்த இடத்த 4 மணிக்கு ஷார்ப்பாக வந்து பார்த்தேன். இந்த இடத்துல இருடா, இந்த இடத்துக்குள்ளே சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீ தான் சரி செய்ய முடியும், சரி செஞ்சிரு, நீ இந்த இடத்த தேர்வு பண்ணி கொடுத்துட்றேன், நீ பார்த்துக்கண்டுச்சு. அப்போ அங்கே தங்க விடாமல் என்னை வர சொன்னதுன்னா, இந்த இடத்த இத்தனை மணிக்குள்ளே நீ பார்க்கணும் அப்படின்னு இதை வந்து அதிகாலையில் நான் பார்த்தேன். அப்போ இந்த மாதிரி எல்லா வேலைகளும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த பக்தி, எந்த அடிப்படை கமிட்மெண்ட்டு, திட்டம், வகுப்பு, செயல், பாசம், சென்டிமெண்ட்டு, இந்த அவர் தான் இருந்து நம்ம ஆசிரமத்தை நடத்துவார், இந்த இவர் தான் தூணாக இருக்கிறாரு, இவர் தான் மிளகாக இருக்கிறாரு, இவர் தான் ஒளியாக இருக்கிறாரு, விளக்காக இருக்கிறாரு, இவர் இல்லைன்னா ஆசிரமம் படுத்தணும், இல்லை இவர் இல்லைன்னா நான் படுத்தணும், அதெல்லாம் இல்லவே இல்லை. காரே இல்லைனாலும் வண்டி ஓடுது, டயரே இல்லாமல் ஓடுது. அந்த மாதிரி எதுவும் என்னான்னே என் வாழ்க்கையில் செட் பண்ணவே முடியாது. அதுவாக ஒரு வேலை நடக்கும். புரியுதுங்களா? நம்மகிட்ட கார் ஓட்டுறாப்புல ஒரு தம்பி, அவர் தான் நமக்கு எல்லாம் வச்சுருக்காருல, காரே அவனுது, ஆனால் அந்த காரில் போயிட்டு இருக்கேன் நான். புரியுதுங்களா? அவனோட சொந்த ஓன் காருங்க. அவன் ஏன் வந்தான் என்கிட்ட? ஒரு நாள் ஆக்டிங் டிரைவருக்காக வந்தாங்க. புரியுதுங்களா? இன்ன வரைக்கும் நடிச்சுக்கிட்டே நிற்கிறான், ஆக்டிங்காக நிற்கிறான், அந்த காலத்தில் நிற்கிறான். புரியுதா? அவன் ஏன் வந்திருக்கிறான், என்ன இதெல்லாம் தெரியாது. அது என்ன சொல்லுதுன்னா, டேய் அந்த காரை நான் தான் வர சொன்னேன், அவனை ஓட்டுறவனே நான் தான் வர சொன்னேன், கொஞ்ச நாள் ஏறி போயிட்டாரு, எப்போ இறங்கணும்னு சொல்கிறோன்னா அப்படி இறங்கிக்க, இன்னும் இறங்கணும்னு சொல்லலை, அதனால் நான் போயிட்டே இருக்கேன். இதெல்லாம் உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. நானே திட்டமிட்டு, அவன் சொந்த காரோட ஒருத்தன் இருக்கான்டா, அவனை வர சொல்லு, அவனுக்கு ஒரு வாடகை, காருக்கு ஒரு வாடகை கொடுத்துருவோம்,
இவனை மாதிரி ஒருத்தனை வச்சுக்கோ, நமக்கு யூஸாக இருக்கும். இவன் படிச்சிருக்கான்டா டிகிரி, இவனை யூஸாக வச்சுக்கோ, இவன் இந்த யூடியூப் இதுக்கெல்லாம் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு எவனா செட் பண்ணி எல்லா இடத்துலையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பருப்பு வேலையெல்லாம் இங்கே இருக்காது, சம்மந்தமே இருக்காது. நான் ஒருத்தனை கூட்டி வந்திருக்கேன்டா, அவன் உனக்கு உதவியாக இருப்பான், அவனை நீ பார்த்துக்க, அவ்வளோதான். அவர் தான் வேலை, அவன் பாட்டில் வேலை செய்வான். புரியுதுங்களா? இப்படி தான் நடக்கும் என் வாழ்க்கையில். இப்படி தான் செயல், இப்படி தான் பணி, இப்படி தான் என்னுடைய எல்லா செயலும், இப்படி தான் எல்லா இடத்துலையும் இப்படி தான். அது மானாங்கனியாக நடக்குங்க, அதிசயம் நடக்கும். அது என்னன்னா, அது சொல்கிறத அது பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுக்கறத மிஸ் பண்ணாமல் அடிக்கணும். நான் எப்பயுமே உங்ககிட்டயும் அதை சொல்லுவேன். ஒரு நான் வந்து ஒரு மார்க் பண்ணி தரேன்னா அதை நீ விட்டுறாத. வாழ்க்கையில் வந்து நீ மிஸ்ஸே ஆக மாட்டேன். உன்னை எவனே வந்தாலும் உன்னை தொட முடியாது. அந்த மார்க் பண்ணி கொடுத்தது நின்றுக்கிட்டேன்னா உன்னை வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் எவனாலையும் தொட முடியாது. பிரபஞ்சம் எனக்கு கற்றுக் கொடுத்தது தான். நான் மார்க் பண்ணி கொடுத்ததில்ல நீ நின்று, உன்னை வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் எவனாலையும் தொட முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற மிக சக்தி வாய்ந்த அணுகுண்டே வந்தாலும் அங்கே வெடிக்காது. மார்க் பண்ணி கொடுத்துருக்கிறது நான் அப்படிங்கிறது தான் விஷயம். அதுதான் நம்ம வாழ்க்கையில் இந்த இடத்துல வர்ற வரைக்கும் அதுதான் நடந்துக்கிட்டு. இதுதான் விஷயம். இந்த மாதிரி எத்தனை விஷயம், ஒரு 10,000 இன்சிடென்ட் நடந்திருக்கும் என் வாழ்க்கையில். ஒரு இன்சிடென்ட் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனை இன்சிடென்ட். எல்லா பின்னாடியும் ஒரு ஸ்டோரியை வந்து நீங்கள் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரியை வந்து என்கிட்ட சொல்லும். அது புரியுதுங்களா? உங்கள் கதையெல்லாம் எனக்கு தெரியும். நான் வந்து எத்தனை கதை வச்சுருக்கேன் தெரியுங்களா? இப்போ அப்படி சொல்லும் சுவாரஸ்யமாக வந்துட்டு புலம்பிக்கிட்டு போகிறான் பத்தியா, அவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு என்கிட்ட வந்து அது விவாதிக்குங்க. வந்தான்ல, கேள்வி மேலே கேள்வி கேட்டான்ல, குறுக்கு சரலாம் பண்ணால, அவனோட கதையை வந்துட்டு சொல்கிறான், கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் கேளு அப்படிங்கும். அதெல்லாம் நான் வந்து நிறையா அந்த மாதிரி கேட்டிருக்கேன். ஆனால் அவங்கள்ட்ட நான் அது விவாதிச்சதே கிடையாது. புரியுதுங்களா? என் கூட இருக்கிற நிறைய பேரோட கதைகள் எனக்கு வந்து தெரியும். நான் விவாதிக்க மாட்டேன், விவாதிக்க முடியாது. அதுக்காக தான் விவாதிக்கிறது இல்லை. அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு பக்குவமாக அவங்கள வந்து எப்படி வழி நடத்த முடியும் அப்படிங்கிறத வழி நடத்திடுவோம். அவ்வளோதான் விஷயம். இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. இதை வந்து நீங்கள் எப்படி அதிசயம்னு எடுத்துக்கிறதா, இதை எல்லாத்தையும் நடத்திட்டே அவங்க என்ன சொல்லுது, இப்போ பிரபஞ்சம் இயல்பாக வாழணும், இயல்பாக நடந்துக்கணும், இயல்பாக இருக்கணும். அப்போ பண்ணுறது எல்லாமே அதிசயம், மேஜிக் தான். ஆனால் அது என்ன பண்ணுது, இதுதான் இயல்புங்குது. இது பேர் உங்கள் ஊரில் சித்துங்களாண்டா, இது சித்து கிடையாது, அதிசயம் கிடையாது. இதுதான்டா எங்களோட இயல்பு. ப்ராக்டிக்கலாக அன்றாட அந்த சுழற்சி, இந்த பூமி சுற்றுது பார்த்தியா, இயல்பா நாசாவில் சுற்றி உள்ளடா பூமியை, அதுவாக சுற்றுது இல்லை. இந்த பிரபஞ்சத்தை தோன்றிருக்க நட்சத்திரம்லாம் எவனும் கொண்டு போய் அமெரிக்கா வெள்ளை மாளிகைன்னு தூக்கி கொண்டு போய் அங்கே வைக்கல, அது வந்திருக்குல்ல. அந்த மாதிரி தான் அந்த இயல்புக்குள்ள. இல்லைன்னா இங்கே இருக்கிற இவ்வளோ விஷயத்துக்குள்ள கர்த்தரை பற்றியோ அல்லாவை பற்றியோ யாராலையாவது நாம் பார்த்துருக்கிற மேஜிக்கை, நாம் பார்த்துருக்கிற விஷயத்த கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது. ஏன்னா மாதா, கர்த்தர், அல்லாஹ் இதெல்லாம் தோற்றி வைத்ததையும் அவங்களோட இருக்கிற அந்த வரலாறுகளை படிச்சுட்டு சொல்லுவாங்க. எனக்கு ஆன் டெப்த்து ஏன் தோண்டப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். ஏன் தோண்டப்பட்டது, இது அந்த சக்தி எப்படி உருவாகி வந்துச்சு, அது எங்கன கிரியேட் ஆணுச்சு, அது எப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி என்னை வந்து அவங்க வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. எனக்கு என்னை வந்து ஒரு சுவாரஸ்யமாக இதெல்லாம் ஒரு அனுபவமாக எனக்குள்ளே விவாதிக்கப்பட்டிருக்கு. எனக்குள்ள அதை வந்து ஒரிஜினாலிட்டியை, நம்பகத்தன்மையை அதை காட்டி அதுக்கான ஒரு காட்சி, அதுக்கான ஒரு குறியீடெல்லாம் எனக்கு காட்டுவாங்க. அது சம்மந்தமாக நீ வந்து நான் சொல்கிறத கூட நம்பலைன்னா உனக்கு ஒரு காட்சி காட்டுறேன் பாருன்னு அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி என்னுடைய அறையில் என்னோடய தூக்கம் அதிசயம்தான். இப்போ நான் உணவு எடுத்துக்கிறது யாராலையும் நம்ப முடியாத மேஜிக் தான். புரியுதுங்களா? அங்கே மாணிக்க வாசகர் ஒரு இடம் வந்து கடைசியாக ஒரு இடம், அந்த குருந்த மரத்தை, என்ன இடம் அது, திருப்பரந்துரையா, அந்த கோயிலில் நிகழ்கிற மாதிரியே என்னோட உணவு நான் எடுத்துக்கிற மாதிரிலாம் நிகழும். நான் உணவு எடுத்துக்கிறேன்ல, இப்போ சமீபத்தில் இப்போ ஒரு 15 நாளாக என்னோட உணவெல்லாம் மாறி போச்சு, 1 மாதமாக மாறிடுச்சு. இப்போ அந்த கோயிலில் ஒன்று நிகழுது இல்லை, அதே மாதிரி நிகழும் நான் உணவு எடுக்கும்போது. இதெல்லாம் நீங்களாம் வந்து பார்த்துருக்க முடியாது, என்னாலே நம்ப முடியாது. அப்படி ஒரு மேஜிக் நடக்கும் அந்த இடத்துல. புரியுதுங்களா? அப்போ இது வந்து இப்போ எல்லாம் எனக்கு வந்து உணவு மாதிரி இல்லாமல் அதுக்குள்ளே இருக்கிற உண்மைத்தன்மை கொஞ்சோண்டு நமக்கு ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறோம்ல, அது எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், அது உடல் சக்திக்காக, உடல் தாக்கு பிடிக்கிறதுக்காக இல்லை, இது என்ன
அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு அது எல்லாத்தையும் அதே விஷயம் இங்கே இருக்கும், என் காலடியில் இருக்கும். அந்த கோயிலில் நடக்குது இல்லை, அதே விஷயம் என் காலடியில் இருக்கும். இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீ பசிக்காக சாப்பிடலை, கொஞ்சோண்டு உணவு எடுக்கிறல்ல, அதுக்கு என்ன காரணம், அது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து ஒரு டீட்டெயிலாக விவாதிக்கும். இதெல்லாம் வாழ்க்கையில் உங்ககிட்ட வந்து விவாதிக்கிறது, உங்ககிட்ட சொல்கிறத வந்து பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் அந்த அனுபவத்தை பெறும்போது இந்த தலையில் பெடரி தாங்காது. ஸ்டோரேஜ் வந்து இது வந்து சூரியன் அந்த பிரகாசமாக இருக்கிற இடம் வந்து இந்த கண், 2 கண்கள், இந்த நெற்றி, இந்த மூக்கு, இந்த வாய், இந்த பகுதி வேலை செய்கிறது, இது எல்லாத்தையுமே இயக்கக்கூடியது எல்லாம் பேக் தான். இந்த பேக்கோட இந்த மண்டை இருக்குது பார்த்தீங்களா, இது பின்னாடி, இதுதான் ஒரிஜினல். இதோடைய தாக்கம் வந்து இந்த கோடி சூரியன் வாங்கல்ல, அந்த பவர் வந்து பின்னாடி இருக்கு. அந்த பவரை வந்து இந்த உடலாலெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. அது வந்து அவ்வளோ பெரிய எனர்ஜெட்டிக்கான விஷயம் இருக்கு உள்ள. அப்போ அந்த மாற்றங்கள் நிகழும்போது இந்த உடல் வந்து தாங்கணும், இந்த உடல் வந்து ஒரு செயல்படணும். அப்போ அங்கே என்ன ஆகும்னா அந்த சித்தம் கலங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய வந்துடும். அந்த ஒரு இடத்துல அவன் என்ன பண்ணுறான், சுத்தமாக தன்னை யாருன்னே தெரியாமல் தன்னையே தான் உடலையும் பார்த்துக்க முடியாது. அவனுக்கு தேவையானது பசிக்குதுன்னா யாராவது நீங்கள் சாப்பாடு ஊட்டி விட்டா தான், யாராவது நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டு விட்டிங்கன்னா சட்டை போட்டுக்கலாம், இல்லை காட்டி தூக்கி அனுப்பிச்சுவாங்க. அப்போ அவருக்குள்ள ஒருத்தர் வந்து பியூராக ஒருத்தர் உள்ளே போயிட்டு வெளியில் வருவார். இறை சக்தி இருக்குது, இறை ஆற்றல் இருக்குது. அவர் பயங்கரமாக இறை சம்மந்தமாக பேசுவார். ஆனால் அவருக்கு தேவையானதை அவர் பார்த்துக்க மாட்டார். அதுக்கு காரணம் அந்த இறைத்தன்மையில் அவருடைய அந்த இடம் வெடிச்சிருச்சு. அந்த டேம் வந்து அந்த கதவு திறந்துருச்சு. அந்த கதவு திறந்தோடனே அவர் வந்து தன்னை யாருன்னே தெரியாது. அந்த உள்ளே வர்ற சக்தி இருக்குல்ல, அதுக்கு தன்னை யாரும் தெரியல. அது என்ன பண்ணுன்னா அவர் உடலை வச்சு அது மிகப்பெரிய வேலைகள்லாம் பண்ணும். இதெல்லாம் நான் வந்து கண்கூடா டீட்டெயிலாக பார்த்துருக்குறேன். புரியுதுங்களா? எனக்கு வந்து அப்படி அந்த உடலில் இருக்கிற டீட்டெயிலிங் இருக்குல்ல, அந்த டீட்டெயிலிங்கை வந்து எனக்கு வந்து எதுக்காக இது நிகழ்ந்துருச்சு. இப்போ கெப்பாசிட்டி அதிகமாக போக போக அந்த இடம் அந்த கதவு வந்து உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ உடையும் போது இந்த மாதிரி மாறும். அப்போ இறைவன் உள்ளே வருவான், காட்சி உள்ளே வரும். ஆனால் அந்த உடலால் சுயமாக செயல்பட முடியும். இப்படி தான். அப்போ எனக்கு அந்த இடம் உடையாமல் அந்த கதவு உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தும் நிறையா டைம் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா நான் இப்படிலாம் டீட்டெயிலிங்காக விவாதிக்க முடியாது. இப்போ என்னென்னா நான் வந்து உட்காருவேன், இப்படி ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ணுவேன், கொஞ்ச நாள் உங்களோட அப்படி இருக்கலாம், இப்படி குறுக்கையும் முறுக்கையும் நடக்கலாம், என்ன ஒருத்தர் 2 பேர் 4 பேர் கூட போகலாம், இப்படி தான் இருந்திருக்கும். இப்படியெல்லாம் இந்த விவாதம்லாம் நடத்தி வாய்ப்பே கிடையாது. ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. ஏன்னா இது யாருக்காக இருந்தாலும் அந்த இடம் வந்து அதை தாக்கு பிடிக்க வைக்கிறது ரொம்ப கடினம். புரியுதுங்களா? அது தாக்கு பிடிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அதனால தான் எல்லாரும் சொல்லுவாங்க, சித்தம் கலங்கியவன் சிவத்தை காண முடியாது. சித்தம் கலங்காதவன் தான் சிவத்தை காண முடியும். சித்தம் கலங்கியவனுக்குள்ள சிவம் வரும். சிவம் வந்துட்டாரு, சித்தம் கலங்கி போச்சு, அவனால சிவத்தை பார்க்க முடியாது. சிவன் தான் அவனையும் பார்க்கும், ஊரையும் பார்க்கும். புரியுதுங்களா? அப்ப சித்தம் கலங்கி போனவன் பெரிய ஞானின்னு நீங்க நிறைய பேரை கும்பிடுறீங்க, வணங்குறீங்க. சித்தம் கலங்கி போனால் சிவத்தை பார்க்க முடியாது. அவனே சிவன், அவனுக்குள்ள சிவன் இருப்பாரு, ஆனா அவன் சிவத்தை அவனாலே பார்க்க முடியாது. அதனாலதான் சித்தம் வந்து கலங்கிடக்கூடாது. அது நம்ம கையில கிடையாது. இப்ப என் கையில நான் அதுக்கு ஏதாவது தடுத்தனா அப்படின்னா இல்லை. அது இந்த இயற்கை, அந்த பெரும் குடை வந்து அதுவா நிகழ்ந்தது. அந்த கெப்பாசிட்டியை நாமளால உருவாக்கிக்க முடியாது. பாதுகாப்பு நம்மளுடைய உண்மைத்தன்மையினால பாதுகாக்கப்பட்ட அதெல்லாம் இல்லை. இது அண்ட சராசரத்தில் இப்படி நிகழப்படணும் அப்படிங்கிறதான். அப்போ கழுத்தை தாண்டது, கழுத்துக்குள்ளே இருக்கிறது, இந்த உள்நாக்கில் இருக்கிறது, இதெல்லாம் பெரிய 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 மேஜிக். அப்போ அந்த மேஜிக் வந்து இதயத்துலேருந்து மேஜிக் ஆரம்பிக்கும். இப்போ மேஜிக்கை நீங்கள் பார்க்குறதுங்கிறது இதயத்துலேருந்து மேஜிக் ஆரம்பிக்கும். இந்தியாவில் நீங்கள் பார்த்த நிறைய பேர் 99% கழுத்துக்கு கீழே வேலை செஞ்சவங்க தான். அப்போ எனக்கு பிரபஞ்சம் என்ன உணர்த்திருக்குன்னா, கழுத்துக்கு கீழே வேலை செஞ்சவனுக்கு மலரஞ்சலி வைக்குமோ, மலரஞ்சலி. கழுத்துக்கு மேலே வேலை செஞ்சவனுக்கு மலராகவே இருப்பான், அவன் இறக்காதவன்னு பேர். புரியுதுங்களா? கழுத்துக்கு கீழே நின்றவனுக்கு அஞ்சலி செலுத்திடலாம் நீ.
கழுத்துக்கு மேலே இருக்கிறவனுக்கு அவனுக்கு அஞ்சலியே செலுத்த முடியாது, அவனுக்கு அஞ்சலியே கிடையாது. அவன் பிறக்கவும் மாட்டான், இறக்கவும் மாட்டான். அதான் கழுத்துக்கு மேலே இருக்கிற ஸ்டேஜ் செயல். ஆனால் அது நம்ம கலைனால தியானத்தினால நிகழ்கிறது கிடையாது, இறைவனால் நிகழ்றது. தியானம், நான் ஒரு கலையை உங்களுக்கு கொடுத்துட்றேன், உங்களுக்கு ஒரு தியானத்தை கொடுத்துட்றேன், மந்திரத்தை கொடுத்துட்றேன், நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு சவுண்டு, நான் கொடுத்த மந்திரங்கிறது மந்திரம் கிடையாது, அது சவுண்டு. இந்த சவுண்டு என்னன்னா, ஒரு மகுடியை ஊதுனா ஒரு நாகம் வருது இல்லை, அந்த மாதிரி இந்த சவுண்டை இந்த சவுண்டு எவன் கையில் வச்சுருக்கானோ அது பிரபஞ்சத்தில் அவனுக்கு ஒரு உதவி கிடைக்கும். இப்போ நான் சவுண்டை தான் கொடுத்துருக்கேன், மந்திரத்தை கொடுக்கல. ஒரு சவுண்டு, மகா சிவா காட்டுறேன்னா ஒரு சவுண்டு. இந்த 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 அலைவரிசையில், இந்த சவுண்டில் அதில் ஒரு அலைவரிசை இருக்குது. இந்த சவுண்டை உச்சரிக்கும் போது அந்த சவுண்ட்லேருந்து ஒரு செயல் அவனுக்கு கிடைக்கும், அவனுக்கு ஒரு செயல் கிடைக்கும், அவனுக்கு ஒரு தூண்டுதல் கிடைக்கும், அவனுக்கு ஒரு வேலை நடக்கும். அந்த மாதிரி தான் இந்த மந்திரங்கள் எல்லாமே ஒரு சவுண்டு, இந்த செயல். இப்போ அதை தான் நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறேன். அதுக்கு மேலே இந்த சவுண்டை வச்சுக்கிட்டு நீங்கள் போக போக பிரபஞ்சம் உங்களை வழி நடத்தும். பிரபஞ்சம் உங்களை ஆளாக்குறது, உருவாக்குறதெல்லாம் அதோடைய ரோல், அதுக்கு தெரியும். அதுதான் அதோடைய பணி. அது அப்போ நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், தியானங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதன் டீச்சிங்காக போதனையில் கிளாஸ் எடுத்தெல்லாம் தியானத்தெல்லாம் கற்றுக் கொடுத்துட முடியாது. பிரம்மாண்டமான தியானத்தை நீங்கள் உள்நாக்கில் இது இருக்குது, இந்த இடத்துல நெற்றி போட்டிருக்கு, நீ திறந்துடலான்னா எவனாலையும் திறக்க முடியாது. அதெல்லாம் ஒரு மனிதன் போதிச்செல்லாம் செய்ய முடியாது. இப்போ ஒருத்தர், நான் உனக்கு நெற்றி போட்ட திறக்கிறேன்னா நான் திறக்க மாட்டேன். பிரபஞ்சம் என் வடிவத்தில் திறந்துக்குன்னா அது இயல்பு, அது நடக்கலாம், புரியுதா? ஆனால் நான் திறக்கலைங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். அது பிரபஞ்சத்தோடைய, அது பிரபஞ்சமாக நடக்கிறது தான். அப்போ ஒரு மனிதராக இருந்து நம்ம சின்ன சின்ன வகுப்புகளை வேணால் நிகழ்த்தலாம், சின்ன சின்ன கோர்ஸுகள் வேணால் எடுக்கலாம். ஆனால் இந்த தியானம், உடலுக்குள்ள அதிசயம்லாம் அது இயல்பாக இயற்கையாக இறைவனால் தீர்மானிக்கப்படும். நீ ஒரு சிறு வேலை செய்கிறியோ பெரிய வேலை செய்கிறியோ பிரபஞ்சத்தால் தீர்மானிக்கப்பட்டு தான் வேலை செய்கிற. நீ பிறப்பே பிரபஞ்சத்தால் தீர்மானிக்கப்பட்டு தான் நீ பிறந்திருக்கிற. அப்போ நீ வேலை செய்கிறதோ, நீ தியானத்தில் முன்னேறதோ, நீ தியானத்தில் ஒரு பேசப்படுறதெல்லாம் பிரபஞ்சத்திலேருந்து நடக்கப்படுறதான். அப்போ அதால் நிகழ்த்தினாதான் உண்டு. இப்போ நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், நம்ம நினைக்கிற மாதிரி 1000 பேர் 1,00,000 பேரை உட்கார வச்சு தியானம் சொல்லி கொடுத்து ஒருத்தரை பெரிய அளவுலாம் உருவாக்கிட முடியாது. அது ஒரு ஸ்ப்ரெட்டப், ஒரு வார்மப், ஒருத்தரை இந்த பாதையில் போங்கன்னு சொல்லி விடுறதுக்கு ஒரு ஞான உபதேசம் கொடுத்து பண்ணுறது. இப்போ நான் கொடுத்துருக்கிறது சவுண்டு உன்னை காப்பாற்றும், உன்னை பாதுகாப்பு பண்ணும். ஆனால் பல்வேறுபட்ட அனுபவங்களையும் பல்வேறுபட்ட எக்ஸ்பீரியன்ஸையும் நீ உணரணும். அது உனக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு பாண்டிங் உருவாகும், உனக்கு ஒரு ஸ்கேல் வரும். எனக்கு உருவானுச்சு பார்த்தீங்களா, என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா. அப்போ எனக்குள்ளேருந்து நான் உருவாகிறதுக்கு ஒரு இடத்துலேருந்து எனக்கு ஒன்று கிடச்சிச்சு, ஒரு சவுண்டு கிடச்சிச்சு. அந்த சவுண்டு எடுத்து நான் நடக்கும்போது பிரபஞ்சம் என்னை வழி நடத்துச்சு. நீ எங்கெங்கெல்லாம் போகணும், எங்கெங்கெல்லாம் போகக்கூடாது, யாரை பார்க்கணும், யாரை பார்க்கக்கூடாது அப்படின்னு அது என்னை கைட் பண்ணுச்சு. அப்போ நான் எந்த வகுப்புலையும் எந்த டீச்சர்கிட்டையோ எந்த குருமார்கள்ட்டையும் இருந்து உருவாகலைங்கிறதுக்கு சாட்சி. இப்போ இதே மாதிரி தான் உலகம் முழுக்க இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் எந்த ஞானியை கும்பிட்டீங்கனாலும் அந்த ஞானி பிரபஞ்சத்தால் தான் உருவானோம். எந்த தனிப்பட்ட டீச்சராலையும் உருவாக முடியாது, உருவாகவும் இல்லை. உங்களுக்கு எல்லா டீச்சர்கிட்டையும் ஈசாவில் நடக்கிறதோ, வாழ்க வளமுடன் நடக்கிறதோ, இங்கே ரவிசங்கர் கொடுக்குறதோ இல்லை சிவசங்கர் கொடுக்குறதோ, எந்த சங்கர் கொடுத்தாலும் டீச்சிங் தான், போதனைகள் தான், வார்மப் தான். ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு ஜிம்மு மாஸ்டர் பண்ணுற மாதிரி ஒரு வார்மப்பும் ஒரு செயல் வடிவம் தான் இருக்கும். ஆனால் உங்களை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், நீ வளரணும், நீ பெருசாக உருவாகணும்னா அது பிரபஞ்சம் தீர்மானித்தா தான் உண்டு. நீ எத்தனை கலைகளை வேணாலும் எப்படி வேணாலும் கொடு, ஆனால் ஒரு நரம்புலேருந்து இன்னொரு நரம்பு விழிக்கணும்னா அது பிரபஞ்சம் நினச்சாதான் விழிக்கும். உனக்கு தெரியாது எந்த டயத்தில் எந்த நரம்பு விழிக்கும்னு உனக்கு தெரியாது. 71,000 நரம்பு இருக்குது உடலில். இது எல்லா நரம்பு வேலை செஞ்சாதான் நீ பிரபஞ்சத்தை பார்க்க முடியும். இதில் வெகு சில நரம்பு விழிச்சா மட்டும் நீ அதிசயத்தை வேணால் பார்க்கலாம். பிரபஞ்சத்திலேருந்து நீ பெரிய பணி செய்ய முடியாது. அப்போ இந்த உடலுக்குள்ள எல்லா விஷயத்தையும் இப்போ திருவண்ணாமலைக்குள்ளே என்ன நிகழணும், எத்தனை நாள் நிகழணும், அது எதுக்காக நிகழணும், எந்தெந்த நரம்பு திருவண்ணாமலையோட கனெக்ட் ஆகிருக்குன்னு உனக்கு தெரியாது. அதே மாதிரி காசியில் எந்த நரம்பு என்ன செயல் என்ன வேலை அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒன்று இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, தெரியாமே போவோம். அங்கே அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதுதான் அந்த பிரபஞ்சத்தோடைய வழிகாட்டுதல், வழி நடத்துதல். ஒரு தண்ணி
நீங்கள் யாருக்கும் தெரியாது. நீங்கள் வியாழன்னு ஒரு கோள் பார்த்துருப்பீங்கல்ல, குருவோட கோள்கள். குருன்னு உங்களோட சக்கரத்தில் இருக்குல்ல, உங்களுடைய ஜாதகத்துல எல்லாம் இருக்கு. அதுதான் அகத்தியர். அகத்தியர்னு ஒரு சித்தரை நீங்க கும்புற, அவர் தான் வியாழனுக்குரிய கோளே அவர் தான். புரியுதுங்களா? அந்த கோளோட தன்மையை நான் பெற்ற இடம் பொதிகை மலையில. அப்ப ஒரு உயர்ந்த நெருப்பு அது. அது நீங்க ஆகாயத்துல இந்த வியாழன் கோள் இருக்குன்னா அந்த கோளுக்கிட்ட போகவே முடியாது. அப்படி ஒரு ரேடியேஷன் உள்ள பவர்ஃபுல்லான ஒரு கோள். அந்த கோளை இந்த சதை உள்ள இந்த பிண்டத்துல செலுத்தணும். இதுல செலுத்தி இதுல ஒர்க் பண்ண வைக்கணும். அதை அந்த அந்த வியாழனுடைய கோளோட தன்மையை உருவாக்கணும். இதை எப்படி உருவாக்குவீங்க? இதை எங்க நீங்க டீச்சிங் பண்ணி எப்படி நீங்க உணர்ந்தீங்க? இப்ப வியாழன் கோள் இருக்கு, அந்த கோளை உங்க உடலுக்குள்ள செலுத்தணும். எப்படி செலுத்துவீங்க? எப்படி செலுத்த முடியும்? எனக்கு எப்படி செலுத்துனுச்சு நான் சொல்லியார். அப்ப அந்த கோளை, அந்த செயலை, அது ஒரு நெருப்பு, அது இந்த உடல்ல அந்த தோல்ல செலுத்த முடியாது. அப்ப அந்த நெருப்பை எப்படி செலுத்தணும்னா, அவங்க செலுத்தினது ஒரு நதியில என்ன குளிக்க வச்சாங்க. ஒரு தண்ணியில இத்தனை செகண்ட் போய் நீந்தோம். அந்த நீர் வடிவத்துல நான் உனக்குள்ள அதை செலுத்தினேன். தண்ணிக்குள்ள மட்டும்தான் இதை செலுத்த முடியும், வெளியில செலுத்த முடியாது. நீ தியானத்துல பாறையிலயோ மரத்திலயோ உட்காந்து செலுத்த முடியாது. அப்ப அது அவ்வளோ உஷ்ணம் கொண்டது. அந்த உஷ்ணத்தை உனக்கு நான் நீருக்குள்ள இருந்து செலுத்துறேன். நீ நீருக்குள்ள இத்தனை செகண்ட்ல போய் நின்னுன்னா, அத்தனை செகண்ட் நிற்கும் போது அந்த நீருக்கு போறதுக்கு முன்னாடி நான் வேற வடிவம். அந்த நீருக்குள்ள போய் தலையை காட்டி நின்றுட்டு அந்த நீரை விட்டு நான் வெளியில வந்தோன்னா அந்த ஆளே மாறி போனோம். அப்படியே நான் அந்த செகண்டே உணர்ந்தேன். அப்படியே என்னோட காட்சி, என்னோட விஷுவல் எல்லாமே அது வரைக்கும் என்னோட புருவ மத்தியிலேருந்து நான் ஒரு ஸ்கிரீனா விஷுவலா நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா அந்த நதியில போய் நான் நின்றுட்டு வெளியில வந்தோன்னே எனக்கு இந்த விஷுவலா எல்லாத்தையும் பார்க்க, இந்த இடத்துல இருந்து விஷுவலா பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சு. விஷுவலா பார்த்தேன், எல்லாமே காட்சி. இங்க ஓடுறது, நடக்கிறது, இந்த அண்டசராசில இருக்கிறது எல்லாத்தையும் காட்சியா பார்த்தேன். எப்படி இருக்கும்? அந்த நதிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த விஷுவலை நான் பார்த்தது கிடையாது. எப்பயாவது தியானம் பண்ண உட்காரும் போது சில விஷுவல்கள் வந்துட்டு போகும். ஆனா அந்த தண்ணியில நனையறதுக்கு முன்னாடி நான் வேற, அங்க நனைஞ்சு முடிச்சுட்டு வெளியில வந்தோன்னா அந்த காட்சி. அப்ப வெளியில அப்படியே திக்குமுக்கு ஆடுறேன். ஒரு 3 hours என்னால ஏங்க முடியல. ஃபீவர், 100க்கு மேல ஃபீவர், நடக்க முடியாத ஃபீவர், ஓவர் போதையில தள்ளாடுவான்ல ஒருத்தன். ஆனா எவனையும் பிடிக்க விடக்கூடாது. அப்படியே ஸ்டடி பண்ணிக்கிட்டு நானே அந்த முடிச்சுட்டு திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு வேற நைட்ல டிராவல். அவ்வளோ ஃபீவர்ல எவனாலையும் பயணிக்க முடியாது. அந்த எனர்ஜி அந்த ஃபீவர்ல இருந்து என்னால மீண்டு வர முடியல. இங்க ஃபுல் ஏசி ஸ்டுடியோல ஒரு முக்கியமான ஒரு வேலை, எனக்கு தொழில் நடக்கு. அந்த தொழில நான் தான் போய் உட்காரணும். அந்த ஃபீவர் தீரவே இல்லை. ஃபுல் தேட்டரே ஏசி போட்டாதான் அந்த இடத்துல வேலை செய்ய முடியும். அந்த ஃபுல் ஏசிலையும் போய் அங்கேயே போய் உட்காந்துருக்கிறேன். அப்பயும் அந்த தீவிரமான அந்த இது எனக்கு குறையவே இல்லை. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு அது உணர்த்துனுச்சு, இது அக்னி. இந்த அக்னியை அப்படியே செலுத்த முடியாது. அதனாலதான் நீர்ல வச்சு செலுத்தணும். அது உன் உடலுக்கு தாங்காது, சேராது. இது செட் ஆகிறதுக்கு சில மாசங்கள் ஆகும். சில மாதங்கள் உன் உடல் ஒவ்வாமைகளை சந்திக்கும். சில மாதங்கள் சில விஷயங்கள் இருக்கும். அதை நீ கொஞ்சம் பேலன்சிங்கா அப்படியே சமன் பண்ணி அப்படியே குதிரைக்கு சூற ஓடுற மாதிரி காலெல்லாம் இருக்குன்னு நீங்க உட்காந்து சூற ஓடுறது இல்ல, அதுக்கெல்லாம் மருத்துவம் பண்ணாம நீ அப்படியே கொஞ்சம் அசைச்சு கொடுத்து அப்படியே நகரு, அப்படியே போ. மருத்துவத்துக்கோ எதுக்கோ ஹாஸ்பிட்டலோ அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணு. அந்த மூவிங் இருந்துகிட்டே இரு, அது ரெடி ஆகும். அப்புறம் நான் உன்னை இயல்பு ஆக்கிடுவேன் அப்படின்னா அதே மாதிரி நான் இயல்பா மாறும். இந்த மாதிரி எத்தனையோ என்னுடைய நான் விவாதிக்க முடியாத விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த உடலை அந்த இயல்பு தன்மைக்கு சில மாதங்களா கொண்டு வர்றது, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப இதை எதுக்கு சொல்றேன்னா, இதை எப்படி நீங்க ஒரு ஞான டீச்சர்னு வச்சு இதை எப்படி உங்க ஸ்டூடெண்டா நீங்க போய் 48 நாள் 25 நாள் கிளாஸ்ல உட்காடுறீங்களே, எவன் இதை உங்களுக்கு சொல்லிட முடியும், எவன் கொடுத்துட முடியும்? நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீர் என்பது சந்திரன், நெருப்பு என்பது சூரியன். இப்ப அந்த குருவா அகத்தியர் வியாழன் கோள்கள் சொல்றேன்ல, அவர் எப்படி இருக்கிறாருன்னா நீரா இல்லைங்க, நெருப்பா இருக்கிறாரு. அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ற வியாழன், சுக்கிரன், புதன்,
ராகு, கேது, இன்னுங்க சொல்றாங்கல்ல, இவங்கெல்லாம் யார்? இதெல்லாம் எப்படி இருக்குன்னா நீராவி தத்துவத்துக்குரியது. இதெல்லாம் எப்படின்னா நீரை உறிஞ்சு வெறும் நெருப்பா இருக்கக்கூடிய இடம். வெறும் நெருப்பு. நீரா இருந்தது நீரெல்லாம் உறிஞ்சிட்டு நெருப்பாயிட்டாங்க. அப்ப நெருப்பா இருக்கும்போது அவன் என்னன்னா ஒரு ஏக்கமா ஒரு சக்தியா செயல்பட முடியும். அப்ப அவன் நீராவும் இருந்திருக்கிறான், நெருப்பாவும் இருந்திருக்கிறான். அப்ப அந்த நெருப்பு தன்மையை எப்படி செலுத்தணும், அதை எப்ப செலுத்தணும், எவனுக்கு செலுத்தணும், அதை எப்படி செயல்பட வைக்கணும், அந்த நெருப்பு உன்னோட பெடரியில இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு கொடுக்கும்போது இடுப்புல கீழே இருக்கிறவர் அங்கதான் அந்த நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பை ஏன் உனக்கு கீழே கொடுக்குறேன்? ஃபர்ஸ்ட் டைம் நான் உனக்கு மேல கொடுக்க முடியாது. உனக்கு தலையில எல்லாம் நான் என்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது நெருப்பு உனக்கு கொடுப்பேன், அந்த அனல் கொடுப்பேன். அந்த அனல் தலையிலையோ இதய பகுதியிலேயோ இருக்காது, அலைவரிசை தான் உன் உடலுக்குள்ள இருக்கும். ஆனா அந்த நெருப்பு போய் எங்க குடியிருக்கும்னா இடுப்புல பின்பக்கம் முதுகுல கீழே முதுகு தண்டுவட முடியிற இடத்துல நீ பின்னாடி பார்த்தனா ஒரு குழி மாதிரி இருக்கும். உன்னுடைய அந்த கீழே அந்த நெருப்பு இருக்கும். ஏன் அங்க இருக்குன்னா பெண்ணுக்கு ஸ்ரோனிதமோ ஆணுக்கு நாத விந்தையோ அங்க சரி செய்யணும். அந்த இடத்துல ப்ராசஸ் நடந்து அந்த நதின்னு சொல்ற நாத விந்து அது சரியானதுக்கு அப்புறம் நீ நல்ல முன்னேற்றம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதே நெருப்பை எடுத்துட்டு பெடரிகளை செட் பண்ணு. புரியுதுங்களா? அதே நெருப்பு ஒரு பிரகாசமா மாறி கீழே இருந்து புறப்பட்டு மேல வருவான். சும்மா நம்ம ஆளுங்க கீழே ஒரு நரம்பு சுருண்டு கிடக்கு, குண்டலினி சக்தி என்னமோ அவங்க பக்கத்து வீட்டுல எவனோ பெரியம்மா பிள்ளை தூங்கிட்டு இருக்க மாதிரி நீங்க தட்டி இப்படி எழுப்புனீங்கன்னா மேல வந்துருவான், அவன் நடந்துருவான், அவன் போயிடுவான். இது போதனைகள், கிளாஸுகள். இதுல உங்க உடம்ப என்ன பண்றீங்கன்னா சொல்லுவாங்கல்ல, சொந்த காசுல சூனியை வச்சுக்கிறது. புரியுதுங்களா? வேலியில போனவன் ஓனாவை எடுத்து வேட்டியில விட்டுக்கிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் எல்லா ஆசிரமத்துக்குள்ளயும் அவங்க பண்றதோட நீங்க பண்றீங்க. புரியுதுங்களா? இந்த கருப்பு சட்டை போட்டு ஒருத்தன் உட்காந்து பேசிட்டு இருக்கான், வெள்ளை சட்டை போட்டு உட்காந்தான், மஞ்சள் சட்டை போட்டு, இதெல்லாம் பண்ண முடியாதுங்க. அண்ட சராசரத்துல பண்ண முடியாது. நான் பிராக்டிக்கலா சொல்றேன், பண்ணவே முடியாது. இதுல எல்லாம் அவ்வளோ பெரிய செக்ஷன், அவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் நீங்க உங்களால கிளாஸாலாம் இதெல்லாம் எடுத்து ஒரு மனிதன் எல்லாம் உருவாக்க முடியாது. எவனை உருவாக்க முடியுது? எவனை உருவாக்கி இருக்கீங்க? இப்ப நான் யாரையும் உருவாக்கல. உருவாவது எப்படி, அதோட உண்மைத்தன்மை எப்படி, அதோட செயல்பாடுகள் எப்படி, இதை நீ தெரிஞ்சுக்க. அப்ப நீ உருவாவதுக்கு இந்த உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில நீ காத்துரு, இல்ல பயணி. ஒரு நாள் நீ உருவாவதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்துன்னு நம்பகத்தன்மையோட நான் உங்ககிட்ட விவாதிக்கிறேன். உன்னை நான் உருவாக்கிட்டேன், நான் உன்னை பெரிய ஆள் ஆக்கிட்டேன்னு நான் சொல்லவே இல்லை. இத்தனை இவ்வளோ பணிகள்ல, இவ்வளோ கிளாஸ்ல ஒருத்தர் கூட என் சீடர்னு நான் சொன்னது கிடையாது. சீடர் வேற. சீடருங்கிறது தன்னை மாதிரியே உருவாக்கணும். அதுக்கு இந்த பிரபஞ்சம் அனுமதி அளிக்கணும். இந்த பிரபஞ்சம் இவரை உருவாக்கும், இவர்கிட்ட அதை கொடுத்துரு அப்படிங்கிற அந்த செயல் இருக்கும்போது நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் அது தீர்மானிக்க, நான் தீர்மானிக்கிறது கிடையாது. இப்ப உங்கள்கிட்ட அத்தனை பேர்த்தையும் இந்த நம்பகத்தன்மையை சொல்லணும், இந்த நம்பகத்தன்மையை கொடுக்கணும். இதுல இவங்களை பயணிக்க வைங்க. இந்த செக்ஷன் மட்டும்தான் எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப என்னோட லிமிட் நான் மீறாம, நான் பாருங்க எனக்கு கொடுத்துருக்க பாதையில தான் நான் நடக்கிறேன். நான் உங்களை சந்தோஷப்படுத்துறது என்னோட நோக்கம் கிடையாது, என்னோட விருப்பம் கிடையாது. நான் உங்களை அட்ராக்ட் பண்ண வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. எனக்கு பிரபஞ்சம் என்ன வேலை கொடுத்துருக்கோ அதுதான். நீங்க நிற்ப, நாளை காலையில் நீ ஓடி போய் இன்னொரு இடத்துல போயிடுவ. ஏன்னா நீங்க யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா நெட்ரிகன் குண்டலினி சக்தின்னு போட்டால் அந்த வீடியோ அதிகமாக பார்ப்பாங்க. அப்ப நீங்க எல்லாரும் என்னன்னா ஒரு சக்தி விரும்பர், ஒரு சக்தி பிரியர். மல்லிகை கடையில் ஆச்சி மசாலா, சக்தி மசாலா கிடைக்கிற மாதிரி குண்டலினி சக்தி எங்கேயாவது கிடைக்குமா? எவனாவது ஓப்பன் பண்ணிடுவானா? எவனாவது நம்மளை சித்தர் ஆக்கிடுவானா? ஐயோ, பல நாள் தேடிட்டாங்க. நீங்களாவது அதை கொடுத்துருங்க. என்னங்க, அந்த சக்தியை கொடுத்துருங்க அப்படின்னா அவன் சொல்றான், டே அவன் கேட்பான்டா, என்னடா இது, அது 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 அண்ட சராசரத்துக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு 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 ப்ராசஸ் இருக்குங்க. நீ அனுபவிக்க மாட்ற. நான் என்ன சொல்றேன்னா, நீ தியானங்கிறத அனுபவிக்கணும். பரந்த பரப்பளவை பார்க்கணும், பால்வெளியை பார்க்கணும், வெட்ட வெளியை பார்க்கணும். நீ தெரிஞ்சுக்கணும், ஏன் பிறந்த எவ்வளோ விஷயங்களை உனக்கு காட்டி கொடுப்போம். நீ அதெல்லாம் போய் பார்க்க மாட்ற. இந்த குருமார்கள் நடத்துற போதனையில நீ வீணா போயிரு. நீ வாழ்க்கையில அணுவணுவா ரசிக்க உனக்கு கற்றுக் கொடுக்குறான் அவன். நீ ஏன் பிறந்த அப்படிங்கறத உனக்கு காட்டுவான். நீ ஏன் வளர்ந்த, நீ ஏன் ஒரு இடத்துல நோய்வாய்ப்பட்ட, உனக்கு ஏன்டா கல்யாணம், உனக்கு ஏன்டா புள்ள,
உனக்கு ஏன்டா பணம், உனக்கு ஏன்டா ஏடிஎம் கார்டு, நீயே காடு மலைகள்ல குகைகள்ல போன ஜென்மத்துல இருந்த, இந்த ஜென்மத்துல ஏன்டா கிரெடிட் கார்டை வித்துட்டு அலையிற அப்படிங்கறதெல்லாம் உனக்கு காட்டுவான். உன் வாழ்க்கையை அப்படியே உனக்கே காட்டுவான் படமா. இதெல்லாம் நீ எப்படி ரசிக்க முடியும், எப்படி பார்க்க முடியும்? அப்ப நீ இதெல்லாம் பார்க்க மாட்டற, நீ வேற ஒண்ணு பாக்குற. சிதம்பரம் ரகசியங்கிற, திருமூலரை என்னமோ பக்கத்து வீட்டுக்கார மாதிரி டீல் பண்ற, அகத்தியர் என்னமோ உன் குழந்தையா பையன் மாதிரி அவருக்கு நீ வளகாப்பு பண்ற, சீமந்தம் பண்ற மாதிரி எதை பண்ற. என்ன செயல் இது? இப்படிலாம் ஞான பரப்பளவுல பண்ண முடியாது. பண்றதுக்கான வாய்ப்புகள், சாத்தியங்கள் இல்லை. ஒரு செயல்ல அவ்வளவு பெரிய கடுமையான ரிஸ்குகள், அவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்ளங்கள்லாம் இருக்கு. ஒருத்தர் ஞானம் அடைகிறாருன்னா சும்மா அடைஞ்சிட மாட்டாரு. சில மணி நேரம் அவரை தூக்கிட்டு கூட போய் இடத்த போய் வச்சிரும். அவர் யாருகிட்டையும் பேசிடாம அவர் தனிமைப்பட்டு இப்படி எல்லாம் இருக்கப்படணும்லாம் அது பாதுகாக்கும். அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான செயல் வடிவம் இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க அதிகமான 75,000 பேருக்கு, 75 லட்சம் பேருக்கு, 1 கோடி பேருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேருக்கு, 4 கோடி பேருக்கு, உலகம் முழுக்க இருக்கிற 50 கோடி பேருக்கு நீங்க தியானத்தை கொடு. அதனால என்ன சொல்யூஷன், என்ன மாற்றம், என்ன மாற்றத்தை பண்ண முடிஞ்சிச்சு, என்ன பண்ண போறீங்க? எந்த குருமாருக்கும் தனக்கு நடக்க போற அடுத்த கட்டத்துக்கு தெரியாது. தன்னுடைய மரணத்தை எப்படி நடக்குன்னு தெரியாது. புரியுதுங்களா? தெரியாது. அந்த சூழல்களை நீயே உனக்கே 1000 விஷயம் மறைக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அப்ப எங்களுக்கு அண்ட சராசரத்தை காட்டி கொடுத்த எங்களுக்கு யாரெல்லாம் பணி செய்யறாங்க, இந்த தியானம்னா என்னங்கிறத எவ்வளவு வெட்ட வெளிச்சமா காட்டும். சும்மா போய் எங்களை களத்துல விடுமா? சரி, இங்க ஒரு தியானம் நடக்குது, இவர் சொல்றாரு, இவர் ரொம்ப உயர்ந்தவரா இருந்தா இவரை நான் வணங்கணும்ல, இவர் நான் பாட்டுல பொத்தாம் பொதுவா பேசிடக்கூடாதுல்ல. ஒரு உயர்ந்தவரே இங்க நின்று இருக்காரு, அவர் ஒரு வகுப்பு எடுக்கிறார், நான் போய் அவரை போய் பேசிட முடியுமா? அவர் யாரு அப்படிங்கறத எனக்கு காட்டினாதானே நான் சொல்ல முடியும். நீங்க நேசிக்கிற, நீங்க பார்த்த, நீங்க முன்னாள் என்னால் தீட்சை வாங்கின அத்தனை குருவும் அவர் விலாசமும் அவர் யாருன்னு எனக்கு தெரியும். அதை பார்த்தவங்கிற முறையில தான் நான் பேசுறேன். அவரு பார்க்கல, அதான் வேடிக்கை. அவரு பார்க்காத விஷயத்த நான் பார்த்திருக்கிறேன். அவரை பத்தி அவருக்கு தெரியாத விஷயத்த எனக்கு தெரியும். இதான் விஷயம். அப்ப இந்த அண்ட சராசரம் எனக்கு கொடுத்திருக்க வேலை என்னன்னா, ஒட்டுமொத்தமான அந்த ஹோல் யூனிவர்சலும் மாறப்போகுது. மாற போறத எஸ்பேரியான ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நான் மாத்திருவேன், புரட்சி பண்ணிடுவேன்னா அவன் மாத்திக்கிட்டே இருக்கட்டும், மொத்தமா எல்லாத்தையும் நான் மூடிட்டு வர்றேன், அங்கேருந்து அதை அழிச்சுக்கிட்டே வர்றேன். உத்தரகாண்ட்ல நடந்துச்சு இல்ல, பாத்தீங்கல்ல, மண் வீடெல்லாம் என்னமோ குப்பை மாதிரி அடிச்சு கொண்டு போய் போட்டுச்சு பாத்தீங்களா? அந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே குப்பை மாதிரி அடிச்சு கொண்டு அங்கிட்டு போட்டு போயிட்டே இருக்கும். இந்த அண்ட சராசரம் மாறதுக்கான ஒரு சூழல் உருவாக்கிடுச்சு. இப்ப இந்த யூனிவர்சல்ல என்ன நடக்க போகுது, ஒட்டுமொத்தமான இந்த அலைவரிசையே மாறப்போகுது. நீங்க யூஸ் பண்ற ஏர்டெல், ஏர்செல், வோடாஃபோன், இந்த ஜியோல யூஸ் பண்றீங்களா அலைவரிசை, அந்த மாதிரி இந்த அலைவரிசையே மாறப்போகுது. பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு அலைவரிசை இருக்கு. ராகுக்கு, கேதுக்கு, சுக்கிரனுக்கு, புதனுக்கு, இதுல இருக்கிற அத்தனை ரேடியேஷனுமே மாறப்போகுது. நீ பழைய ரேடியேஷன் இங்க போட்டுக்கிட்டு பழைய பாட்டை கேட்டுட்டு இருக்க, கொஞ்ச நாள் நீ கேட்டுட்டு போ. அணையிற அடப்பு, அது விளக்கு பிரகாசமா எரியுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். அதனாலதான் உடலை டிஸ்டர்ப் பண்ணாம அந்த விஷயத்த தெரிஞ்சு நீ கொஞ்சம் ஒரு வாய்ப்பு நீ பார்த்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகு அப்படின்னு நான் சொல்றேன். இது நான் சொல்றேன், இது நிகழ்தான் நிகழலான்னு நீ நிச்சயமா இதை நிகழணுங்கிறதுக்கு சாட்சிக்கு ஆவனாச்சும் நீங்களாம் இருப்பீங்க. நீங்க பார்க்க தான் போறீங்க இது எப்படி நிகழுதுன்னு. அப்ப இந்த அண்ட சராசரத்துல நடக்க போற மேஜிக்கை பாருங்க. அப்ப ஒரு தனி மனிதன் இதை மேஜிக் நடத்த முடியாதுங்க. 9 கோள்கள், நான் என்ன 9 கோள்களை நான் முடிச்சு, நீங்க ஏங்குங்க ராகு, நீங்க ஏங்குங்க கேது, நீங்க ஏங்குங்க, நான் சொல்றேன். அந்த சேஞ்ச் நடக்க போகுது. அப்ப யூனிவர்சல்லே மாற போகுது. அப்ப அந்த யூனிவர்சல்ல என்னன்னா ரேடியேஷனே மாறிடும். அப்ப என்னன்னா, நீ இந்த பொண்ணு இருக்கான்னு வச்சுங்களேன், இவ அந்த ரேடியேஷன் மாறிட்டா என்ன நடக்கும்னு மட்டும் சொல்றேன். இந்த பொண்ணு ஆப்போசிட்ல இருக்கிற எண்ணெய் பெருசா எடுத்துக்க மாட்டான். அவளுக்கு தேவையானது அவளுக்கு கிடைக்கும், அவளை மட்டும்தான் அவ பாப்பா, அவ போயிட்டே இருப்பான். அப்ப என்னன்னா, என்னை தொந்தரவும் பண்ண மாட்டா, என்னை வணங்கவும் மாட்டான். புரியுதுங்களா? என்னை தொந்தரவும் பண்ண மாட்டா, என்னை வணங்கவும் மாட்டா. அப்ப அவ இயல்பா போவா. அப்ப ஒருத்தனால ஒருத்தன் பாதிப்பே அடைய மாட்டான். இப்ப ஒருத்தன் என்ன பண்றான்,
ஒருத்தன் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான். 2 நாள் வணங்குறான், அப்புறமா அவரே ஒரு டுபாக்கூர் குருங்க, நான் குருவாகிட்டேங்க அப்படிங்கிறான். புரியுதுங்களா? ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு 17 நாள் வகுப்புல உட்காந்துட்டு குருவாயிடுறாங்க. புரியுங்களா? இப்ப இதெல்லாம் என்னன்னா அந்த ரேடியேஷன் சரியில்லை. இப்ப அந்த ரேடியேஷன் மாறிடுச்சுன்னா நீயே வேற கதாபாத்திரமா மாறிடு. உன்னுடைய உண்மைத்தன்மையில நீ வேற மாதிரி செயல்படுவோம். புரியுதுங்களா? அதுக்கான கால சூழல் உருவாகும். அப்ப உனக்குள்ள இருக்கிற ரேடியேஷன், உனக்குள்ள செயல்பாடுகள் என்னன்னா, மருத்துவ ரீதியா உயிரை ஏன் பார்க்க முடியலன்னா, உயிருங்கிறது ஒரு ரேடியேஷன், அது ஒரு பொருள் அல்ல. புரியுதுங்களா? அது ஒரு காந்த மாதிரி அதை ஈர்க்க வைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு செயல். அந்த மாதிரிதான் உடல் இயங்குறதுக்கு ஒரு ரேடியேஷன்னால இயங்குது. அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ரேடியேஷன் இருக்கிறதுனாலதான் நீ அழுகிற, சிரிக்கிற, துன்பப்படுற இதெல்லாம் இருக்கும். உனக்கு நல்ல ரேடியேஷன் மேலேருந்து கிடைச்சி செஞ்சுக்குவ, நீ இயல்பா நீ மாறிடுவ. நீ என்கிட்ட தானே வரணும்னு இருக்குல்ல, அது தேவையே இருக்காது. நீ நார்மலாவே தியானம் பண்ண மாதிரிதான் இருப்ப. தீட்சை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கவே வேண்டியது. ஏன்னா உனக்கு நீயே தீட்சையா இருப்ப. அப்ப உனக்கு தேவையப்படாது. அப்ப ஒரு ஞானியே அப்ப உருவாகுறாரு அப்படின்னா, அந்த ஞானி கிட்ட நீ எப்படின்னா இயல்பா போய் இருந்தாவே நீ தியானமா வந்துடும். அவருக்கும் உனக்கு என்ன கான்வர்சேஷன் இருக்கும்? உன்கிட்ட இருந்து ஒரு ஆறா அங்க போவோம், அங்க இருந்து ஒரு ஆறா அப்படி வரும். இது 2 பேருக்கு தான் உங்களுக்கு 2 பேருக்குள்ள டிரான்ஸ்லேஷன் இருக்கும். இந்த கார்ல பைபர் அப்படி தண்ணி அப்படி இழுத்துட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுக்குள்ள அப்படிதான் இது மாதிரிதான் இருக்கும். நோ டாக். பெரிய மாம்பழம் கொடுக்கறது, கொய்யாப்பழம் கொடுக்கறது, அந்த வேலையெல்லாம் அங்க இருக்காது. அப்போ உனக்கு தேவையானது அவர்கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். புரியுதா? இப்போ உனக்குள்ள இருக்கிற தேவையற்றதை அவர் அங்கேருந்து எடுத்து வெளியில போடுவோம். இது நிகழும். அதுக்கான காலம் வரப்போகுது. அதை போய் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது உலகத்துக்கே நான் தான் தியானம் கொடுக்க போறேன், எல்லா தியானத்தையும் குறை சொல்லி, எல்லா குருமாரையும் குறை சொல்லி நான் தான் காப்பாற்ற போறேன்லாம் நினைக்காத. இந்த அண்ட சராசரம் எனக்கு கொடுத்துருக்க பணி என்னன்னா, டோட்டல் வாஷ் அவுட்ல புதுப்பிக்கப்பட போகுது. இந்த டோட்டலா இந்த மனிதன் அத்தனை பேர் சாகலாம் மாட்டான். இந்த மனிதன் இருக்கிற ரேடியேஷனை பிடிங்கிட்டு நல்ல ரேடியேஷன் அவனுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல் உருவாகும். புரியுதா? அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற மெட்டீரியல், அந்த செயல் அது மாறுறதுக்கான ஒரு சூழல். அதுக்கு குறியீடாக நான் பேசுறேன். நான் பேசுறது தனிப்பட்ட முறையில எந்த குருமார்களோ எந்த ஆசிரமத்தையோ நோக்கி இல்லை. அண்ட சராசரத்துல சேஞ்ச் ஓவர் நடக்க போது உனக்கு தெரியல. உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ இதை அறிவிச்சிருப்ப, நீ பேசியிருப்ப. இப்ப டெவலப் ஆகுது திருவண்ணாமலை அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்த பிளாட் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த அண்ட சராசரம் மாறப்போகுது, எல்லாமே மாற்றம் நடக்க போகுதுங்கிறதுக்கு நான் சொல்றேன். புரியுதா? அது ஓன் ஜெனரேஷன்லயே, ஓன் காலத்திலேயே, ஓன் கண்ணுக்கு முன்னாடியே நீ மாணிக்க வாசகன்னா பார்த்ததே கிடையாது. புரியுதா? உன் வாழ்க்கையில மாணிக்க வாசகன்னா எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியுமா? இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற எவனாவது ஒருத்தன் பார்த்திருப்பானா? ஒருத்தன் எவனாவது காகபுஜெண்டரை பார்த்திருப்பானா? காக்காவே எவனும் பார்க்கறதில்ல, காகபுஜெண்டரை எங்க பார்க்கறது? அடுத்தது எவனாவது சிவ வைக்கிற பார்த்திருப்பானா? இந்த ஜெனரேஷன்ல ஒரு பியூரான ஞானிய அவனே பார்ப்பான். புரியுதா? அவனே ஒரு பியூரா மாறுறதுக்கான வாய்ப்பு. அந்த இயேசுநாதர் சொன்ன மாதிரி பரிசுத்த ஆன்மாவாக அந்த மாறுறதுக்கான காலங்க, அந்த சூழலுங்க. அதனால இது எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். வேர்ல்டே சேஞ்ச் ஆகும். இது நம்ம தேசத்துக்கு நான் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த குறிப்பிட்ட இடத்துல சேஞ்ச், அதெல்லாம் இல்லை. வேர்ல்டு உலகமே, அண்ட சராசரமே இது சேஞ்சுக்கான அந்த பிரகாசமான வாய்ப்பு உருவாயிருச்சு. புரியுதுங்களா? அதுக்கு முதல் எக்ஸாம்பிள் சேஞ்ச் ஆகுங்கிறதுக்கு இந்த வெள்ளசத்தக்காரன் தான். அடுத்தது அதே தான் உங்களுக்குள்ளயும். இப்ப நான் தனி மனிதன் சேஞ்ச் ஆகுவான், தனி மனிதனை சொல்லல, உலகம். பாத்துக்கங்க, புல் பூண்டுல இருந்து, தண்ணியில இருந்து, நதியில இருந்து, நீங்க இந்த இவன் ஓட்டு போட்டு இவன் மாத்திடுவான், அவன் எவனும் மாத்த வேண்டாம், நாங்களே மாத்திடுறோம். அதுதான் மாணிக்க வாசகர் கோயில்ல சொன்னோம்ல, நீ எல்லாம் மாத்த முடியாது தலைவா, நீ எல்லாம் இந்த 5 வருஷம் இல்ல, எந்த 5 வருஷமும் ஒரு மனிதனால இங்க பெரிய சேஞ்ச் ஓவர்லாம் கொடுக்க முடியாது. புரியுதா? நீ ரேஷன் கடையில அரிசி மட்டும் தான் கொடுப்ப, நான் ரேஷன் கடையே மாத்தி விட்டுருவேன். புரியுதா? ரேஷன் கடையே தேவைப்படாம பண்ணி விட்டுருவேன். ரொம்ப பசிச்சாதானே உனக்கு அரிசி வாங்க போவ? நீ ஏழைன்னு நினைச்சுதானே அங்க நிக்கிற. நீ ஏழைன்னே உணரலன்னா உனக்கு எதுக்கு ரேஷன் கடைக்கு போவ? சொல்லு, நீ போவியா? அப்ப ரேஷன் கடைக்கு ஒருத்தன் கூட போலான்னா எதுக்கு ரேஷன் கடைங்க? முடிவுல அது நிகழும்.
நீ ஏழைன்னு போவே மாட்ட, அங்க பிரியா ஒண்ணு கொடுக்குறாங்க, அது எதுக்குங்க எனக்கு அப்படின்ட்டு போயிருவா. புரியுதா? ஒரு பை கொடுத்தா ஓடி போய் நிக்கிறீங்கல்ல, 500 ரூபாய் காசு கொடுத்தா நிக்கிறல்ல, ஏன்னா அந்த ரேடியேஷன்னால நிக்கிற. உனக்கு ரேடியேஷன் மாறிடுச்சுன்னா ஃப்ரீயா கொடுத்துட்டு அவன் மட்டும் தான் உட்காந்துருப்பான். யார் கொடுக்குறவன் இருக்கான் பாரு, அவன் மட்டும் தான் உட்காந்துருப்பான், அங்க கூட்டமே இருக்காது. அப்ப அவன் என்ன சொல்லுவானா, இவ்வளவு பொருள் இருக்கிறோம் கொடுக்குறோங்கிறோம், ஃப்ரீயா கொடுக்குறோங்கிற யாரும் வாங்க மாட்டாங்க. அப்ப அவன் என்ன நினைப்பானா, இது தேவைப்படாது, இதெல்லாம் எடுபடாது. அப்ப அதோட பொருள் என்னன்னா, அந்த மனிதன் இல்லைங்க அது எனக்கு வேண்டாங்க அப்படின்னு, இதை வச்சுக்கங்களேன் உங்களுக்கு யூஸ் ஆகும், வேண்டாம் அப்படின்ட்டு போயிருவோம். அப்ப நானே என்ன மாதிரி ஆளு கூட உங்கள்கிட்ட வந்து, ஹலோ மிஸ்டர் டீச்சர் கொடுக்குறேனே, வேண்டாங்க இல்லைங்க நீங்க என்கிட்ட கேட்டுட்டே ரொம்ப நாள், இல்ல வேண்டாம் சுவாமி அது தேவைப்படலை அப்படின்னு நீங்க அப்படியே ஒரு ஜாலியா நடந்து போயிட்டே இருக்கு. இல்லைங்களாங்க நான் கொடுக்குறேன், இல்லை வேண்டாம். இது உருவாகும். அப்புறம் கட்டணம், ஆசிரமம், சாம்பார் வாலி இதெல்லாம் இருக்காது, எது இருக்காது. இது மாறும், சத்தியமா மாறும். இது கற்பனை கிடையாது, நிஜம், துல்லியமான நிஜம், உண்மையான நிஜம். இது மாறதான் போது, நீங்க பார்க்கதான். அதனால இது நீங்க பார்த்துக்கணும். அதனால அது வரைக்கும் ஆச்சும் இந்த உடலை கொஞ்சம் நெல் அரைக்கிற மிஷின் மாதிரி நெல்லை கொட்டி அரைச்சிக்கிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் உடலை பார்த்துக்கங்க. அது வரைக்காச்சும் கொஞ்சம் நல்ல செயலை பண்ணுங்க.